நான் உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலை நேரத்தில் வழிநடத்த விரும்புகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனைக்கும் உரிய செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். அதை எல்லாவற்றையும் நான் ஜெபத்தோடு ஆயத்தம் செய்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த நாளிலே நமக்கு வேண்டிய நல்வார்த்தைகளை தேவன் அருளி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழும்பி நின்று ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடன் ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினாலே மரணமும் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசும்படி ஆண்டவர் தருகிறதான வசனம், நமக்கு ஒரு மத்தியஸ்தன் உண்டு. we have a mediator. நமக்கு ஒரு மத்தியஸ்தன் உண்டு. தலைகளை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காய் மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு தரும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை நீர் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நீர் வைத்து நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே நீர் மூடி மறைத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபைக்குள்ளே வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் எத்தனை மேன்மையானது என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே உலகத்துக்குள்ளே பாவம் அக்கிரமம் பிரவேசித்தது. ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டானது. அந்த கீழ்ப்படியாமையை செய்தவன் ஆதாம். அந்த கீழ்ப்படிதலினாலே மீட்பை உண்டு பண்ணினவர் கிறிஸ்து. அவரை வேதம் பிந்தின ஆதாம் என்று நமக்கு சொல்லுகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, குமாரனுடைய மரணத்தினாலே அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோம். we are reconciled with God. we are reconciled to God by the death of his son. அப்போது ஒப்புரவாகுதல் அப்படின்னா அதனுடைய இன்னொரு நிலை, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை வந்திருக்குது. இப்போ ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த போது தம்முடைய குமாரனாய் ஆண்டவர் அவனை சிருஷ்டித்து அவனை இந்த பூமியில் வைத்து அவனை தம்முடைய பிரதிநிதியாய் கர்த்தர் அவனை இந்த பூமியில் வைத்தார். இன்றைக்கி உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டவருடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அது அப்படியே தான் இயங்குது, மாறவே இல்லை. பாருங்கள், திடீர்னு இந்த சயின்டிஸ்ட்டு நம்மளை ரொம்ப திடீர்னு பயமுறுத்துவாங்க. பாருங்கள், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? திடீர்னு இந்த கோள் வந்து அது பாதையை விட்டு மாறுதும்மா, அதெல்லாம் மாறவே மாறாது. அது ஆண்டவர் படைத்தவர், அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. அது மொத்த த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கிரியேட்டர். அதனால் அது வந்து ஒரு ஆர்பிட் கூட அது என்ன செய்யாதுங்க, மாறாது. அது வாட்டுக்கு க்ளீனாக அது எங்கே சுற்றணுமோ அது கடைசி வரைக்கும் சுற்றி கொண்டே இருக்கும். 19வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அதற்கு தேவன் ஒரு பாதை உண்டு பண்ணினார், அது தன் பாதையில் ஓட எப்படி இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போது எல்லாத்துக்கும் பாதை உண்டாக்கின தெய்வம் உங்களுக்கு எனக்கு ஒரு பாதையை உண்டாக்குனார்ல. அவருடைய பிரதிநிதியாக என்கிற நிலைமையில் சிட்டிக்கப்பட்ட மனுஷர்களாகிய நாம்
எவ்விதமாய் இருக்க வேண்டும், எவ்விதமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வழியை முறையை ஏற்படுத்தி இதை செய் இதை செய்யாதே என்கிற நிபந்தனையோடு தானே மனிதனை ஆண்டவர் தோட்டத்தில் வைத்தார். ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? தேவன் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலே அவன் பங்கு பெற்று பாவம் செய்தபடியினாலே அவன் தேவனுக்கு விரோதியாக மாறப்படும். அப்போது வேதம் சொல்லுகிறது, பாவத்தினுடைய சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போது மரணம் என்பது என்ன? அப்போ ஆதாம் சாகவில்லையே, 930 ஆண்டுகள் அவன் இந்த பூமியில் உயிரோடு கூட என்ன செய்தானே, இருந்தானே. அப்போது உண்மையான மரணம் என்னது என்பதை வேதம் என்ன கண்ணோட்டத்தில் சொல்லுகிறது? உண்மையான மரணம் என்பது தெய்வத்தை விட்டு பிரிந்திருக்கிற நிலை. அப்போ தெய்வத்தை விட்டு மனுஷன் பிரிஞ்சிருக்கிற அந்த நிலையை வேதம் என்னன்னு சொல்லுதுங்க? மரணம். அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நாம் போய் நீ செத்தவனாக இருக்கிறேன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வரும். அவன் என்ன சொல்லுவான்? நான் செத்தவன் இல்லைப்பா, நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு இதய துடிப்பு இருக்குது, எனக்கு நாடி துடிப்பு இருக்குது, எனக்கு ஆக்சிஜன் இப்போ செக் பண்ணி பாருங்கள், சேச்சுரேஷன்லாம் கரெக்டாக இருக்குது, இப்படி தான் சொல்லுவான். அவனுடைய இந்த சரீரத்தில் இயங்கக்கூடிய அந்த ஜீவனாகி இயக்கத்தை வைத்து தான் உயிரோடு இருப்பதாக அவன் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேத வசனம் என்ன காரியத்தை நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். A life without Christ is the state of death. அப்போ கிறிஸ்து ஆகிய அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே என்னைக்கு வருகிறாரோ அன்னைக்கு தான் நாம் ஜீவனை நாம் என்ன செய்கிறோங்க? பெற்றுக்கொள்கிறோம். மரணத்தை விட்டு எதுக்குள்ளே பிரவேசிக்கிறோங்க? ஜீவனுக்குள்ளே வர. அதனால தான் வேதம் சொல்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவன் யாரிடத்தில் வரமாட்டான்? பிதாவினிடத்தில் வரமாட்டான். அப்போது ஆண்டவர் நம்மளை அழைத்த இந்த நோக்கம் எதுக்குன்னா, நாம் மரணத்தின் நிலையில் இருந்த நம்ம எதுக்குள்ளே கொண்டு வருகிறதற்கு? ஜீவனுக்குள்ளே. அப்போது இந்த பிரச்சனையை யாராவது ஒருத்தர் தீர்த்து வைக்கணும். இப்போ 2 பேருக்குள்ள பிரச்சனைனா, ஒன்று அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் இறங்கி போயிடணும், இல்லையா வேறு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணி என்ன செய்யணுங்க? வந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் பேசி முடிவு பண்ண. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில குடும்பங்களில் ரொம்ப நாள் அது ஒரு 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 கோல்டு வார் மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசி அவங்க சரி பண்ணிடுவாங்க, இஷ்யூவை செட்டில் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப நாளாகவே அப்படியே இருக்குதுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன அவங்க 2 பேர் ரொம்ப நல்லா இருந்தாங்க, இப்போது இவங்களுக்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு சச்சரவும் பிரச்சனையுமா இருக்குதே, நாம் கொஞ்சம் போய் அதை கொஞ்சம் அந்த இஷ்யூவை கொஞ்சம் செட்டில் பண்ணுவோன்னு சொல்லி நமக்கு ஒரு மத்தியஸ்தர்களாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, நடுவில் வந்து அந்த பிரச்சனையை கொஞ்சம் பேசி என்ன பண்ணி வச்சவங்க முடிவு பண்ணி வைப்பாங்க. சில பேர் நமக்கு ஏன்டா ஒம்மன் தூரத்தில் நின்று என்ன செய்வாங்க? வேடிக்கை பார்ப்பாங்க. இப்போ தேவன் எப்படி இந்த விஷயத்தை பிரச்சனையை வந்து செட்டில் பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதன் பாவம் செய்தபோது அந்த பாவத்துக்குரிய நியாய தீர்ப்பை கொடுக்க வேண்டிய நியாயாதிபதி யார் தான்? அவர் தான். இந்த பிரச்சனையை இப்போ தீர்த்து வைக்க வேண்டிய நிலையிலே மத்தியஸ்தராய் வருகிறது யார் தான்? அவர் தான். அந்த மத்தியஸ்தத்தை வந்து ஆண்டவர் எப்படி தீர்க்கிறாருன்னா, சும்மா பேச்சுவார்த்தையெல்லாம் தீர்க்கிறது இல்லை, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக ஒரு கிரயம் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ அதை யார் கொடுக்கறது? இதை ஆங்கிலத்தில் ரான்சம் என்று சொல்லுவார்கள், பிணைத்தொகை. இப்போ இந்த ஆளுகளை பிரச்சனையில் ஏதாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா ஜாமீனில் எடுக்கிறதுக்கு என்ன கட்டணுங்க? பிணை கட்டணும். ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த பிணைத்தொகையினுடைய விகிதாசாரங்கள் என்ன செய்யுங்க மாறும். சின்ன பிரச்சனையாக இருந்தால் சும்மா எழுதி ரிட்டனில் வாங்கிட்டு அனுப்பி விட்ருவாங்க. ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்து அவனை மாட்டிக்கிட்டான்னா ஜாமீனில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெவியான அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க. அது ரீஃபண்டபிள், அதை கடைசியில் அது கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த பிணை இந்த 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 காரியத்தை இந்த மனுஷனுடைய பாவத்துக்கான ஈடு தொகையை யார் செலுத்துவதுன்னா, அதை செலுத்துறதுக்கு அவரே தான் வர்றாரு. அப்போ குற்றவாளி என்கிற இடத்துல நிற்கிறவரும் அவர் தான், மத்தியஸ்தம் பண்ணுற நடுநிலையானவரும் அவர் தான், தண்டனை கொடுக்க வேண்டிய நியாயாதிபதியும் அவர் தான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மத்தியஸ்தன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மத்தியஸ்த ஊழியத்தை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆசாரியர்கள் முன்னின்று செய்தார்கள். அந்த நாட்களிலே மனுஷர்கள் பாவம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிருகத்தை அவர்கள் செய்த குற்றத்துக்கு தக்கதாக ஒரு
அந்த இதுக்கு கொண்டு வருவாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்போ ஆசாரியன் தான் வாங்குவான். அவன் ஆசாரியன் தான் மீடியேட்டர், மத்தியஸ்தன் அவன் தான். இப்போ அவங்களுக்காக அவன் என்ன பண்ணுவான், பரிந்து பேசி அந்த அந்த மிருகத்தை அவன் என்ன பண்ணணுங்க, பலியிடணும். அப்போது அந்த பலியிடும்போது அந்த அந்த மிருகத்தை அந்த பலிபீடத்தில் கிடத்தி அந்த மிருகத்தினுடைய தலையில் தப்பு செஞ்சவன் கை ஒன்று, அப்புறம் இவருடைய கை ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் அந்த மிருகத்தை என்ன பண்ணுவாங்க, கொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் செய்த குற்றத்துக்காக இவனுக்கு பிரதிநிதியாக நான் நின்று இந்த மிருகத்தை நான் என்ன செய்கிறேன், பலியிடுகிறேன். காரணம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை, பாவ மன்னிப்பில்லை. இந்த மிருகத்தின் ரத்தம் இவன் செய்த பிழைக்காக குற்றத்துக்காக சிந்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் வந்து முறையிடுகிறான். வருஷத்துக்கு ஒரு தரம் கூட என்ன பண்ணணும்னா, ஆசாரியன் இந்த பஸ்கா பண்டிகையின் போது ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அதை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு எது வரைக்கும் போகணுங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் போகணும். எது வரைக்கும், எதுக்காகனா தன் பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அதை வந்து தெளிச்சிட்டே போகணும். அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்ன பண்ணுங்க. அப்போ கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை என்ன? ஸோ ஒய் வி ஆர் ப்ரீச்சிங் த காஸ்பிள். இதனுடைய தாற்பயத்தை புரிந்து கொள்ளாதவன் என்ன சொல்கிறான், நம்மளாம் என்ன மாத்திரமா, மதம் மாத்திரம். மதம்லாம் மாற்றவே இல்லை. உன்னை தெய்வத்தோடு ஒப்புரவாகுகிறதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு விஷயத்தை செஞ்சார், அதை சொல்லி ஆகணும். நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் என்ன உள்ளவராக இருக்கிறார். பவுலை தேவன் தெரிந்து கொண்ட போது ஆண்டவர் திடீர்னு என்ன பண்ணார்னா, அவனை சிரசேதத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். இங்கே ஜனங்க என்ன நினச்சாங்க, பாவம் அதோட ஊழியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் பவுலை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவனோட ஊழிய அழைப்பு, இந்த காலிங்கை நீங்கள் ஒழுங்காக பைபிளில் படிச்சிங்கன்னா, உன்னை ராஜாக்களுக்கு நான் தெரிந்து கொண்டேன்றார் ஆண்டவர். ஆமென். அப்போ ராஜாக்களுக்கு நீங்கள் எப்படி பேச முடியும்? இப்போ பவுல் வந்து குற்ற விசாரணைக்காக அவன் நிற்கும்போது ஒரு இடத்துல கூட அவன் யார் அட்வொகேட்டை வந்து அவன் வைக்கல. அவனுக்காக அவனே என்ன பண்ணுறான், பேசுகிறான். ஸோ அவனே வந்து வழக்காடுறான். அந்த வழக்காடுகிறதற்காக அவன் பேசக்கூடிய சமயம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அழகாக எல்லாருக்கும் சொல்லிட்டான். அவ்வளோதான். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால் நிற்கும் போது, யாருக்கு முன்னால் நின்னாலும் சரி, ஃபெலிக்ஸுக்கு முன்னால் நின்னாலும் சரி, அவன் ஒருத்தன் சொல்கிறான், என்னை கொஞ்சம் குறைய யாராக சம்மதிக்கப்பட்ட, கிறிஸ்தவனாகிறதுக்கு சம்மதிக்கப்பட்ட. அப்போ தேவனுடைய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க. அப்போது இயேசு இந்த பூமியில் எதற்காக வந்தார், அவர் செய்த அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தினுடைய காரியங்கள் இன்றைக்கு செய்யப்படணும். அப்போது சுவிசேஷம் என்றால் என்ன? வாட் இஸ் காஸ்பிள்? காஸ்பிள் மீன்ஸ் a good news. It's a good news to everybody. கிறிஸ்மஸ் 25 டிசம்பர் 25 குட் நியூஸ் கிடையாதுங்க. அந்த கிறிஸ்து நமக்காக பிறந்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்ம அடைந்த மீட்பு தான் குட் நியூஸ். இன்றைக்கி அநேகர் பிறந்ததை மாத்திரம் குட் நியூஸாக நினச்சிக்கிட்டு கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. அது கிறிஸ்து ஏதோ ஒரு நாளிலே நமக்காக பிறந்தார், உண்மை. ஆனால் அவர் பிறந்த பின்பு அவர் வாழ்ந்து கடைசியில் சிலுவைக்கு சென்று தமது இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா. அதன் மூலமாய் மனிதனை தெய்வத்தோடு கூட அவர் என்ன ஆக்கிட்டாருங்க, ஒப்புரவாகுதலுக்கான விஷயத்தை அவர் செஞ்சிட்டார். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம இறங்கி கர்த்தரிடத்தில் வரணும். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது வேத வசனம் விதமாய் சொல்லுகிறது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, நாம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தேவனோடே ஒப்புரவாக்கி. அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக மாம்சத்தில் வெளிப்படணும்னா, அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவர் செய்யணும்னா அவர் சிலுவைக்கு போகணும். அவர் சிலுவைக்கு சென்று என்ன சிந்தணும், அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தணும். அப்போ அவருக்கு என்ன தேவைங்க, ஒரு சரீரம் அவருக்கு தேவை. அப்போ அந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த சரீரம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சரீரம் இருக்குது இல்லையா? அந்த சரீரத்தினுடைய டிஎன்ஏ எங்கேருந்து வந்திருக்குது? இது தகப்பன் வழி ஒன்று, தாய் வழியிலேருந்து வந்திருக்கும். இப்போ என்னுடைய ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய தகப்பனுடைய சாயலும் தெரியும், தாயுடைய சாயலும் தெரியும். அப்போ அது 2 பேருடைய அந்த அந்த ப்ளூ பிரிண்ட்டு தான் என்ன பண்ணுதுங்க,
நான் எப்படிப்பட்ட மனுஷனா அந்த பூமியில் வரணுங்கிறத டிசைட் பண்ணுது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்ட போது அவர் எப்படி வெளிப்பட்டார் என்று சொன்னால், அவர் எந்த மனுஷருடைய ஆதாரங்களை கொண்டு அவர் இந்த பூமியில் அவர் பிறக்கலை. அவருடைய சரீரத்தை அவரே மரியாளுடைய கற்பத்தில் சிருஷ்டித்தார். The Mary was just an instrument used by God to produce a body for himself. தனக்கு ஒரு சரீரத்தை உற்பத்தி செய்து கொள்வதற்கு மரியாளை தேவன் என்னவாக உண்டாக்குனாருங்க? ஒரு கருவி. ஏன்னா ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எது தேவைப்படுதுங்க? கற்பம் தேவைப்படுது. ஆனால் அந்த பிறப்பை காரணப்படுத்துக்கிறதுக்கு வித்து அவருக்கு என்ன செய்யலைங்க? தேவைப்படலை. அது ஆண்டவர் பாட்டார். ஏன்னால் அந்த வார்த்தையே என்ன ஆனதுங்க? மாம்சமானது. அவர் பரிசுத்தாவின் வல்லமையினால் என்ன செய்தார்? உற்பவித்து பிறந்தார். அவர் இன்குபேட்டரில் வச்சு வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை அல்ல, அது தாயின் கற்பத்திலே உருவானது. ஏன்னால் தெய்வீகத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொண்டு வந்த தெய்வம் மனுஷிகத்தை தாயினிடத்திலிருந்து தான் அவர் என்ன செய்தாருங்க? பெற்றார். ஸோ ஹியூமனுடைய அந்த இது இருக்குது இல்லையா, தாகம், பசி, இமோஷன்ஸு, அவர் கண்ணீர் விட்டார், அழுதார், அவர் பசியாக இருந்தார், நித்திரையாக இருந்தார். இந்த ஹியூமன் நேச்சர் எல்லாமே அவருக்கு எதிலிருந்து கிடைக்குதுங்க? அந்த மனுஷத்துவம் யார் இடத்துலேருந்து கிடைக்கிறது? தாயினுடைய நிலையிலிருந்து அவருக்கு கிடைக்கிறது. ஆனால் அவருக்குள்ளே காணப்பட்ட அந்த தெய்வீகத்தின் 100%, தெய்வீகத்தின் பரிபூரணமெல்லாம் அவரே வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். மாம்சத்தில் தான் இருக்கிறார், ஆனால் அவர் 100% யாராக இருக்கிறாருங்க? தேவனாக இருக்கிறார். அவரால் எல்லாமே பண்ண முடியும். ஆனால் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் இந்த பூமியில் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கான வேலையை மாத்திரம் அவர் செய்கிறார். அவர் ஆமென். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? அப்போது அவர் இந்த பூமியில் நமக்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மோடே ஒப்புரவாக்கி இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்றார். அப்போது சுவிசேஷத்தினுடைய மேன்மை என்னன்னா, அது ஒரு நல்ல செய்தி. பாருங்கள், இந்த நல்ல செய்தி என்ன பண்ணுதுன்னா, சண்டையை மூட்டி விடுறது நல்ல செய்தி இல்லை. சண்டையும் பிரச்சனையும் இருக்கிற இடத்துல சமாதானத்தை, அதாவது வேதவசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் என்ன விதத்தில் சந்தோஷம்? இயேசு கிறிஸ்து பிறந்தது எந்த விதத்தில் சந்தோஷம்? கிறிஸ்து பிறந்த நாள் சிலருக்கு வேறு விதத்தில் சந்தோஷம். ஏன்னா புது சட்டை, புது பேண்ட்டு, கேக்கு, பிரியாணி கிடைக்கும். அந்த சந்தோஷம் இல்லை நமக்கு. நமக்கு மெய்யான சந்தோஷம் எதுனா, அந்த கிறிஸ்து என்கிற இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் யாருங்க? He is a savior. அப்போ அந்த இரட்சகருடைய வேலை என்ன? மக்களை, மரணத்தில் இருக்கிற ஜனத்தை காப்பாற்றுகிறதான் அவருடைய வேலை. மனிதனை தெய்வத்தோடு கூட என்ன ஆக்கிற வேலைங்க? ஒப்புரவாக்குதலின் வேலை. அப்போ இந்த காஸ்பலினுடைய உள் மையம் என்னன்னா, கிறிஸ்துவை அறியாத மக்கள் இன்னும் எதில் இருக்கிறாங்க? மரணத்தில் இருக்கிறார்கள். மரணத்தில் இருக்கிற அத்தனை பேர் எதுக்குள்ளே கொண்டு வரணுங்க? ஜீவனுக்குள்ளே கொண்டு வரணும். கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்கிற செய்தியை சொல்லுவது தான் சுவிசேஷம். இது மதம் மாத்திர வேலையே கிடையாது. சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. இஷ்டமாக ஏற்றுக்கோ, கஷ்டம்னா விட்டு போயிட்டே, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். உங்களை ஒரு கிராமத்தில் ஏற்றுக்கலன்னா கால் தூசியை உதறி போட்டு அடுத்த ஊருக்கு என்ன செஞ்சுட்டுனாரு? போய். ஆனால் தேவனுடைய சுவிசேஷம் எவ்வளோ ஒரு நல்ல செய்தி இல்லவா? அந்த நல்ல செய்தி மனிதனை யாரோடு ஒப்புரவாக்கணும்? தெய்வத்தோடு ஒப்புரவாக்கணும். இந்த செய்தியை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த கால வேளையில் நான் உங்ககிட்ட பேசுகிற செய்தி எதுக்காகனா, உங்களை தெய்வத்தை விட்டு பிரிக்கிறதுக்கான செய்தி அல்ல, நீங்கள் தெய்வத்தோடு மறுபடியும் போய் செட்டில் ஆகிறதுக்கான செய்தியை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மேலும் சொல்லுகிறார், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். 2 கொரிந்தியர் 2:5-19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள்ளவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. ஸோ த ரெக்கன்சிலேஷன் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்லை. ஒருவர் பகையோடு இருக்கிற இருவர் ஒருமனப்பட்டு ஐக்கியப்படும் போது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் என்ன உண்டாகுதுங்க? மகிழ்ச்சி உண்டாகுது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் இருக்குது. திடீர்னு என்னவோ தெரியல, கணவன் மனைவி அதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அது சில பிரச்சனை வரும், கசமசம் ஆகும். ஒரு நாளில் சரியாயிடும். சில பிரச்சனை ஒரு வாரத்தில் சரியாயிடும். சில பேர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃபன் நெக்காகவே இருப்பாங்க. ஒரு மாதத்தில் செட்டில் ஆகிடும். இது வருஷக்கணக்கில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு மாதிரி இருக்குங்க. அப்போ ஏதோ ஒரு புள்ளியில்
அவர்கள் இருவரும் மறுபடி ஒன்றுபட்டு ஐக்கியப்படுகிறார்கள் என்னும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷம் உண்டாது இல்லையா? அப்புறம் ஒப்புரவாகுதல் என்றைக்குமே சந்தோஷத்தை உண்டாக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. அப்போது கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் என்ன செய்தார்? ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்கான ஸ்தானாதிபதிகளாயிருந்து, ஸ்தானாதிபதிகள் என்று சொன்னால் we are the ambassadors. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவனுடைய அம்பாசிடராக இருக்கிறான். அவன் கர்த்தருடைய தூதை கொண்டு வந்து ஜனங்களிடத்தில் கொடுக்குறான். என்னத்துக்காக கொடுக்குறான்னா, ஜனங்களை தெய்வத்தோடு போய் என்ன ஆகிறதுக்குங்க, ஒப்புரவாகி சமாதானமாகி சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கு, வாழ்க்கையில் இழந்து போன எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் மீண்டு நல்ல நிலைமைக்கு வருகிறதற்கு. வேதவசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு. அப்போது ஆரம்ப காலங்கள்லேருந்தே 2 பேருக்கு பகை இருக்குது. யாருக்கும் பகைன்னா, அந்த யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பகை. அவங்க ஏன்னா ஆண்டவருடைய பழைய ஏற்பாட்டினுடைய சிஸ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சிஸ்டமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, புறஜாதிகளோடு கூட யூதர்கள் என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு நிலையை ஆண்டவர் வச்சுருந்தார். அவங்க தீட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் வச்சுருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் வரும்போது தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க, மாற்றிட்டார். ஆனால் அந்த மாற்றப்பட்ட ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இன்னும் என்ன செய்யலைங்க, புரியலை. இந்த பிரச்சனை வெளி உலகத்தில் மாத்திரமில்லை, சபைக்குள்ளே அந்த நாளில் இருந்தது. பேதுருக்கும் பவுலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். என்ன ஆர்கியூமெண்ட்னா, யூதர்கள் இல்லாத போது பேதுரு யார் கூட உட்காந்து சாப்பிட்றாரு, புறஜாதிகளோடு உட்காந்து சாப்பிட்றாரு. புறஜாதிகள்னால் யார்? யூதர் அல்லாத மற்ற தேசத்தார், கிரேக்கர்கள், ரோமர்கள், மற்ற தேசத்தை சேர்ந்தவர்கள், இவர்களோடெல்லாம் உட்காந்து அவர் என்ன செய்கிறாருங்க, சாப்பிட்றாரு. இப்போ கூட டூரிங் எல்லாம் போகிறாங்க பாருங்கள், இஸ்ரேல் ஹோலி லேண்டு டூரிங் எல்லாம் போகிறாங்க. சில இடங்கள்லாம் சில பிரச்சனைகள் உண்டு, போகும்போது சொல்லி கூட்டு தான் போவாங்க. சில உணவகங்களில் போய் சாப்பிட்றதுக்காக இப்போ உட்காரும்போது யூதர்கள் சில பேர் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து மேசியானிக் ஜூஸ்னு ஒருத்தர் இருக்கிறான். அதாவது இயேசுவை மேசியாவை, அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அவன் வந்து எல்லாரோட உட்காந்து சகஜமாக பழகுவான். நான் மேசியானிக் ஜூஸ்னு இருக்கான். இயேசுவை இன்னும் அவர்கள் யாராக ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியாவாக ஏற்றுக்கொள்ள. தே ஆர் ஆர்த்தடாக்ஸ் பீப்புள், ரொம்ப பாரம்பரியமிக்க மக்கள். நம்ம போய் ஒரு இந்தியர்களாக நம்ம முகம் பார்த்தாலும் இந்திய முகம் தெரியுது இல்லை, நம்ம போய் உட்காந்த உடனே அவன் டப்புன்னு என்ன செய்வானா, எந்திரிச்சு அடுத்த டேபிளுக்கு போவான். அதை டூரிங் கைடு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி யாராவது செய்தாங்கன்னா டோன்ட் கெட் இன்சல்ட், ஒரு மாதிரி மனசுக்கு என்ன படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அவர்கள் இன்னும் ட்ரெடிஷ்னலாக அந்த யூத முறைமைகளை நியாயப்பிரமாணத்தின்படி கடைபிடிக்கிறதுனால அவங்க அது மாதிரி நடந்து கொள்கிறாங்க. சில நேரத்தில் போய் நம்ம ஒரு இடத்துல உட்காந்தா டக்குன்னு அவன் தள்ளி போவான், ஏன்னா நீ என்னை தொற்றாத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வேதம் அங்கே என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இருந்த ஒரு நிலையை கர்த்தர் மாற்றி, இந்த பகையை கூட கர்த்தர் என்ன பண்ணாருங்க, கொன்று யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, புறதேசத்தான் என்றும் இல்லை, கர்த்தர் எல்லாரையும் எல்லாமும் ஆக்கி எல்லாரையும் கர்த்தர் ஒரே சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். அன்றைய நாளிலே பேதுரு எழுப்பி பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பிரச்சனை வரல. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் யார் தான்? யூதர்கள் தான். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இப்போ வரைக்கும் என்ன வரல, பிரச்சனை வரல. ஆனால் என்னைக்கு கொர்நேலியுனுடைய ஊழியத்தின் மூலமாய் கிரேக்கர்கள், புறஜாதிகள், வேற்று யூதர் இல்லாதவர்கள் உள்ள ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கும் போது தான் இப்போ என்ன ஆகுது, பிரச்சனை வருது. ஏன்னா இயேசுவினுடைய ஊழியத்தின் காலத்திலே கிரேக்கர்கள் வந்து பிலிப்பினிடத்தில் சொல்லுவார்கள், வந்து நாங்கள் யாரை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே இயேசு அவர்களுக்கு சொல்கிறார், தம் பிதாவானவர் தம் மகிமைப்படுகிறதற்கான வேலை என்ன செஞ்சு விட்டதுன்றாரு, வந்து விட்டதுன்றார். அவர் சொல்கிறாரு, இன்னும் எனக்காக மந்தையில் இல்லாத வேற ஆடுகள் எனக்கு என்ன செய்துங்க,
இருக்குதுங்கிறாரு. அப்போது அது மாதிரி எல்லாரையும் கர்த்தர் ஒரே கூட்டமாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தேவன் தம்முடைய சிந்தையில் வைத்திருக்கிறார். அதற்காக தான் கிறிஸ்து வந்தார், அதற்காக தான் ரத்தம் சிந்தினார், அதற்காக தான் அவர் மரித்தார். அந்த நோக்கம் நிறைவேறி அதுக்கான நிலை வரும்போது இன்னும் சிலரால் அதை என்ன பண்ண முடியல, இன்னும் கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த பிரச்சனையில் பேதுருவே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுறாரு. என்னன்னா, யூதர்கள் இல்லாத போது அவர் புறஜாதிகளோட நல்லா உட்காந்து நல்லா சாப்பிட்றாரு. கிரேக்கர்கள் சிக்கன் கொண்டு வராங்க, ரோமர்கள் மட்டன் கொண்டு வராங்க, எல்லாத்தையும் வாங்கி உட்காந்து எல்லோரும் ஒன்றோட ஒன்றா சாப்பிட்றாரு. திடீர்னு யூதர்களை யாராவது பார்த்துட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி நெர்வஸாகி லைட்டாக பேக் அடிக்கிறார். என்னன்னா, அவன் ஏதாவது சொல்லிவிடுவானோ அப்படிங்கிற இந்த ஒரு டபுள் கேம் மாதிரி பண்ணுறதை பார்த்துட்ட உடனே இதை எவனோ ஒருத்தன் கவனிச்சுட்டு போய் யாருக்கு போட்டு கொடுத்துட்டா, அதை அவன் டைரெக்டாக டேக்கிள் பண்ணல, அதை நேராக போய் யாருக்கிட்ட ஓதி உண்ணுமோ அவர்கிட்ட ஓதி விட்டான். இந்த பிரச்சனையை, இந்த மாய்மாலத்தை தட்டி கேட்குறதுக்கு சரியான ஆளுன்னா நம்ம சூடு மாஸ்டரு பவுல் தான். அவர்கிட்ட போய் காதில் லைட்டாக ஓதி விட்டிங்கன்னா போதும், அவர் பார்த்துக்குருவார் அப்படின்னு போல வேதம் சொல்லுகிறது. நான் முகமுகமாக அவனை எதிர்த்தேன். இது ஈகோ பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல பேதுரு எந்த இடத்துல ஆகிலும் மறுப்பு தெரிவித்து எதிர்த்து பேசினதாக ஒரு வசனம் கூட இல்லை. தன் நிருபத்திலே கூட பவுலை அப்போஸ்தலனாகிய பேதுரு அக்னாலஜ் பண்ணும்போது ரொம்ப கண்ணியமாக அக்னாலஜ் பண்ணுறான். நம்முடைய சகோதரனாகிய பவுல் இவைகளை குறித்து நிறைய பேசியிருக்கிறான். அவன் எழுதியிருக்கிற சிலவைகளை விலக்கிக் கொள்கிறது எப்படி இருக்கிறது, அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்கள் உறுதியற்றவர்கள் தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக புரட்டுகிறார்கள் என்கிற ஒரு கண்ணியமான ஒரு 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 மரியாதையோடு ரொம்ப பேசுகிறான் பாருங்க. இத்தனைக்கும் பேதுரு ரொம்ப சீனியர், இயேசுவோடைய கூடிய இருந்து படுத்து உருண்டு எந்திரிச்ச ஆள். பவுலுக்குனுடைய இதுக்கும் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன இல்லை, மறுரூப மலையில் இருந்து அந்த காரியங்களையெல்லாம் நாங்கள் என்ன செய்தோம், கண்டோங்கிறான். ஆனால் அதே பேதுரு தான் பேதுருக்களின் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறான், அந்த மகிமையை நாங்கள் கண்டோம், ஆனாலும் அதிக உறுதியான வேத வசனம் எங்ககிட்ட இருக்குது. அதையே சும்மா நாங்கள் மறுரூப மலையில் இயேசுவை பத்தமாக்கும், மேகம் வந்து தாக்கும், மறுரூபம். சில பேருக்கு ஆண்டவர் ஏதாவது சில காட்சி ஏதாவது கொடுத்துட்டான், இதையே சொல்லிக்கிட்டே வாழ்நாள் எல்லாம் போல போட்டுவோம். நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், நான் ஒரு லைட்டை பார்த்தேன். நீ பைட்டை பார்த்தது உண்மை, அது என்றைக்கோ கர்த்தர் ஒரு நாள் கொடுத்தார், அவ்வளோதான். அதையே சும்மா சும்மா திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல. பவுலப்போஸ்தலர் சொல்லுகிற பேதுரு சொல்லுகிறான், இவை எல்லாம் இந்த மறுரூபமலையினுடைய அனுபவம் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் தான். ஆனால் அதை விட எனக்கு மேன்மையானது என்ன இருக்குதுங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்குது. அப்போது இந்த ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியம் ஒரு மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே என்ன பண்ணினாருங்க, ஒப்புரவாக்கினார். இப்போ நியாயாதிபதியாக இருக்கிறார். இப்போ நியாயாதிபதி என்ன பண்ணிட்டாருன்னா தீர்ப்பு கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துட்டாருன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எது எழுதியாச்சு, ஜட்ஜ்மெண்ட் எழுதியாச்சு. இப்போ யார் அதை நிறைவேற்றுறது? இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறைவேற்றுனா நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளணும். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? தாயின் கற்பத்தை விட்டு வெளியில் வந்து வீர்னு கத்துவீங்கல்ல, முதல்ல நீங்கள் கத்தலைனா கூட நர்ஸு ஓங்கி பிளார்னு ஒன்று வைப்பா, அந்த வைக்கிற பிளாரில் என்ன பண்ணுவீங்க, வீர்னு கத்துவீங்க. அப்பயே குறவலை நினச்சி கொண்டு உங்களை, அதுதான் உண்மை. அப்படிலாம் பண்ணியிருந்தா உலகத்தில் ஜனத்தொகை இருக்குமா? இல்லை நான் இருப்பேனா, இல்லை நீங்கள் இருப்பீங்களா? யாருமே இல்லையே. நம்ம இந்த உலகத்தில் நல்லா பிறந்து வாழ்ந்து ஓடிட்டு தானே இருக்கிறோம். அப்போது அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இப்போ நீதிபதியாக இருந்து இப்போ என்னவும் பண்ணிட்டாச்சு, இப்போ குற்றவாளியினுடைய இடத்தை அவர் எடுத்து அதற்கு என்ன தண்டனை இருக்குதோ அதை முழுசாக அவரே எடுத்துக்கிட்டு சிலுவைக்கு போய் 3.5 மணி நேரம் தொங்கி அந்த இரத்தத்தை சிந்தி அந்த அவர் செய்த அந்த பரிகாரம் வந்து ஒரு மனுஷன் பாவத்துக்கு இல்லை, சர்வ லோகத்தின் பாவம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருடைய பாவத்துக்காக. இந்த உலகத்தில் பிறக்க போகிற வாழ்கிற அரசனிலிருந்து ஆண்டி வரை அத்தனை பேருடைய பாவத்துக்கும். இப்போ யாராவது ஒரு பெரிய ராஜாங்கத்தில் இருக்கிறவன்
வாட் ஷால் ஐ டூ டு பி சேவ்டுன்னு கேட்டான்னா ஒன்லி வே ஜீசஸ் இஸ் த வே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ராஜாங்கத்தில் இருக்கிறவன் நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு, சொர்க்கத்தை அடைகிறதற்கு, மீட்பு அடைகிறதுக்கு, தெய்வத்தினிடத்தில் போகிறதுக்கு என்ன வழினா இயேசு ஒருத்தர் தான் வழி, வேறு வழியே கிடையாது. இல்லைங்க வேறு ஏதாவது ஒரு ரூட்டு, நோ செகண்ட் ஆப்ஷனே கிடையாதுங்க. ஒரே வழி, சரியான வழி, நானே வழியும். இந்த தமிழ் மொழியில் அந்த ஏகாரம் தான் ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற என்னை எல்லாமல், எவ்வளோ ஒரு ஆணித்தரமாக எழுதியிருக்க. நானேன்னு ஏகாரத்தையும் சொல்லியாச்சு, என்னை எல்லாமல் வேறு ரூட்டே கிடையாது. அப்போ இன்றைக்கி மதங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ட்விஸ்ட் பண்ணி விடுது. நீ விரும்புகிற சொர்க்கத்தை அடைகிறதுக்கு, பரம்பொருள் அடைகிறதுக்கு, மெய்ப்பொருள் அடைகிறதுக்கு நான் சொல்கிற வழிக்கு வா, நான் சொல்கிற வழிக்கு வா, நான் சொல்கிற வழிக்கு வான்னு ஆளுக்கு குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த மெய் வழியை அடைகிறதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அப்போது நீதிபதியாக இருந்தவர் தீர்ப்பு எழுதிட்டார். இப்போ எழுதப்பட்ட தீர்ப்பை யார் செலுத்தியாச்சு? அவரே நீதிபதி கூண்டில் இருக்கிறவர் அங்கேயெல்லாம் கழட்டி வச்சுட்டு, அந்த நீதிபதி எங்கே உட்காந்துருப்பார்னா ஒரு பெரிய உயரத்தில் உட்காந்துருப்பார். அங்கே பின்னாடி வந்து ஒரு 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 நீதி தேவதை ஒன்று என்ன பண்ணுன்னா ஒரு தராசை பிடிச்சிருக்கோம். அந்த படத்தை கூறுகட்டத்தனமாக போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த படம் பார்த்துருக்கீங்க? தராசு சமமாக இருக்காது, எப்படி இருக்கும்? ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் சொல்கிறது அம்புட்டு இப்படி தாண்டா இருக்குன்னு அர்த்தம். ஏன் இப்படி இருக்குதுன்னா அது வேறு எதை வேற கட்டியிருக்கு. பின்ன கண்ணை கட்டிக்கிட்டு சொன்னால் இப்படி தான் நிற்கும். கண்ணை திறந்துட்டுல சொல்லணும். அப்போது இவனுங்களே கூறுகட்டத்தனமாக எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணுறான். ஆனால் அங்கே நம்ம தெய்வம் கண்ணை கட்டுறவரில், கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எல்லாத்துக்கும் முன்னால், அவருடைய நியாயத்திற்கு முன்னால் எல்லாரும் நம்ம நின்று தான் ஆகணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நிலைமையில் எல்லா மனுஷரையும் நான் கொண்டு வந்து கூண்டில் நிறுத்தினேன்னா ஒருத்தரும் தேர மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனது நீதிபதியினுடைய உடையை அங்கேயே கலட்டி வச்சுட்டு குற்றவாளியினுடைய கூண்டில் அவர் ஏறி நிற்கிறார். அவர் இந்த பழியையும் பாவத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வராரு. இப்போ அவர் சிலுவைக்கு போய் அந்த காரியத்தை அவர் செய்துட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் மீடியேட்டர். அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அப்போ என்னைக்கோ இறந்த ஆண்டவர்ன்றது அல்லங்க, அந்த இரத்தத்துக்கு இன்னும் என்ன இருக்குதுங்க, வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் வேதம் என்ன சொல்லுகிறது, 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், சரி ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ சில நேரத்தில் தட்டாமட்டான்னு என்னத்தையா பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்றைக்கி காலையிலே நீங்கள் ஏதாவது டென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பரிகாரம்? அப்போ ஒரு தரம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா அதோட கதை முடிஞ்சிருச்சா? அப்போ நம்ம அடிக்கடி எவ்வளோ காரியங்களை நம்ம தவறாக செய்கிறோம், பேசுகிறோம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார், பரிந்து பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன, அந்த தெய்வத்தினுடைய சமூகத்தில் அந்த இரத்தம் நமக்காக என்ன பண்ணுதுங்க, பரிந்து பேசுது. என்னன்னா இவன் செஞ்ச பாவத்துக்காக நேற்று செஞ்சது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு செஞ்சதுக்கு உரிய பாவத்துக்கான பரிகாரமும் இந்த இரத்தத்தில் இருக்குது. ஆகவே நான் அவனை அழிக்க மாட்டேன். அதனால தான் வேதவசனம் சொல்லும், அவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும். அதை தான் தேவனுடைய அந்த கிருபைன்றது ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த கிரேஸ். அந்த கிரேஸில் 2 இருக்குது. இட்ஸ் அ காமன் கிரேஸ்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் உண்டது. சூரியன் வர்றது, மழை பெய்யுறது, காற்றடிக்கிறது, எல்லாருக்கும் சுவாசத்துக்கான பிராணவாயை கொடுக்குது. இதெல்லாம் இட்ஸ் அ காமன் கிரேஸ் ஆன் எவ்ரி ஹியூமன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற கிருபைன்னு ஒன்று இருக்குது. அந்த கிருபைக்குள்ளே தான் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ அந்த கிருபைக்குள்ளே இருக்கிறது நம்ம தப்பு செய்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடையாது. அது நாம் கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ்வதற்கான ஒரு இடம். ஆமென். அப்போ வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் பாவம் செய்வானானால்
நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன பண்ணுறாருங்க? பரிந்து பேசுகிறார். இதை இன்னொரு இந்த டிரான்ஸ்லேஷனில் அழகாக வி ஹேவ் அன் அட்வொகேட்னு இருக்குது. என்னது? இந்த நம்ம ஊரில் இருக்கானுங்களா அட்வொகேட், அந்த அட்வொகேட்டு கிடையாது. காசை வாங்கிட்டு மாற்றி பேசுவான். அந்த மாதிரி அட்வொகேட் இல்லைங்க. அவர் உள்ளதை உள்ளபடி பேசுகிற ஆண்டவர். அவர் தெய்வத்தினுடைய சமூகத்தில் அவனுடைய ரத்தம் நமக்காக என்ன செய்துங்க? பரிந்து பேசுகிறது. அந்த பரிந்து பேசுதலின் இரத்தத்தின் வல்லமை இருக்கிறதுனால தான் நாம் தப்பிக்கிறோம். அதான் வேதவசனம் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்ட. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவர்களுக்கு மாறுதல்கள் ஏற்படாததுனாலே தங்கள் பாவத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுவது தன் அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய உச்சந்தலை தேவன் என்ன செய்வார்? உடைப்பார்னு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனாலும் உடனடியாக இம்மிடியேட்டாக ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுறதில்ல. சில பேருடைய வாழ்க்கையில் அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல எழுதுகிறாரு, இவனை சரீரத்தின் அழிவுக்காக யார் கையில் ஒப்பு கொடுக்குறேங்கிறாரு? பிசாசினுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேங்கிறார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? இவன் இன்னும் உயிரோடு இருந்தானா என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி, அந்த லாஸ்ட் அந்த குரூஷியல் டைம்னு ஒன்று வரும், ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டே இருப்பான் பாருங்க, திடீர்னு மாட்டிக்கிடுவான். ஏதாவது ஒரு அடி எல்லாம் மரணத்துக்கு எதுவான வியாதி படுத்த படிக்காக ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த 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 லாஸ்ட் டைம்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அவன் லைஃப்பில். அந்த டைம் அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னை பாவங்களை அறிக்கை செய்து யாரோடத்தெல்லாம் ஒப்புரவானுமோ ஒப்புரவாகி, அது இன்னொரு பக்கம் இது வேறு இன்னொரு ஜெபம் நடந்துகிட்ருக்கும். என்ன ஜெபம் நடக்கும்? ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே? உயிரை கொடுத்து அவனை காப்பாற்றி கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஆண்டவரே. இல்லை இவன் சாப்டர் இதோடு முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே இவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணனா இவன் பாடி சிக்கல். ஸோ இவன் 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 என் ராஜ்யத்துக்கு வரணும்னா இதுதான் இவனுக்கு குறிக்கப்பட்ட கரெக்டான டைம்னு சொல்லி சில காம்ப்ளிகேட்டடான கேஸுகளை கர்த்தர் இப்படி தான் என்ன பண்ணுறாருங்க? ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த கடைசி மூமெண்ட்டில் அவங்க ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து நல்ல ஆண்டவருக்குள்ளே தங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி சரி பண்ணிக்கிட்டு இருப்பா, டப்புன்னு தூக்கிடுவார் ஆண்டவர். ஆனால் அன்றைக்கி ஃபியூனரலுக்கு வர்றவன் எல்லாம் அண்ணா ஆட்டம் போட்டான் தெரியுமா? என்ன எப்படி கமெண்ட் என்ன வரும்? என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா? அப்பா அப்படின்னு சில நிறைய பேர் பெருமூச்சோடு வருவான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைக்கா, அவனுக்கு அந்த கடைசி கட்டத்தில் அவனுக்கும் ஆண்டவருக்கு ஏற்பட்ட அந்த ஐக்கியம் அவனை இன்றைக்கி வேறு நிலையில் கொண்டு போய் வச்சுருக்குது. நிச்சயமாக அவன் சொல்லுவான் பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில், நான் உபத்திரவப்பட்டது, நான் அடிப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் இன்றைக்கி உங்களுடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆமென். அப்போது அந்த ஒரு குரூஷியலான டைமை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார் பாருங்க. ஏன்னா சரீரத்தை அழிக்கிற ஒரு தெய்வம் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் யார் கையில் ஒப்பு கொடுக்குறாருங்க? பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குறாரு. அவன் சில மோசமான வியாதிகளை காரியங்களை உண்டு பண்ணி ஆளை காலி பண்ணிடுறான். ஆனால் அவனுடைய ஆத்துமா மீட்கப்படுகிறது. அதுதான் முக்கியம். நம்முடைய ஆத்தும மீட்பு எப்படிப்பட்டது? அருமையானது. அப்போது அந்த ஒரு சூழ்நிலை நடுவிலேயும் கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் என்ன பண்ணுறாருங்க? பரிந்து பேசுகிறார். அப்போ வேத வசனம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். யார் ரட்சிக்கப்படணும்? அப்போ அதனால தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டே இருக்கிறோம். இன்னொரு காரியம், இந்த நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா நேராக வீதிக்கு போயிடுறது. ஓ பாவிகளே மறந்துடுமா? என்னமோ சபைக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி. சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும். நான் சொல்கிறது விளங்குதா? சுவிசேஷம் இந்த உட்காந்துக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒரு சின்ன கவரிங் அவன் மேலே இருக்குது. பட் இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு இந்த பவுலுக்கு பூரா என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். இவனுக்கு சுவிசேஷம் தேவை. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னை பாவி என்று உணர்ந்து தன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்காமல் இவன் எங்கே வர முடியாதுங்க. இல்லைம்மா நீ போகும்போது முந்தானியை பிடிச்சிக்கிட்டே வந்துடுவேன்லாம் சொல்ல முடியாது. அவன் எல்லா மனுஷருக்கும் என்ன தேவைங்க? ரட்சிப்பு தேவை. இப்போ உங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக உங்கள் குடும்பத்தில் பிறந்தனால வரானுங்க, வசனத்தெல்லாம் கற்றுக்கிறானுங்க, பாட்டு பாடுறானுங்க, சண்டே ஸ்கூலில் ஒன்று வச்சு அதை ஏதோ பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறது கூட பவ்யமாக உட்காந்துருக்கிறானுங்க, உபாச கூட்டத்தில் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு கேட்குற அதே செய்தி அவனும் கேட்குறாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது. அவனுக்கு ரட்சிப்பு வேணும். என்றைக்கோ ஒரு நாள் இயேசுவே பாவியாக என்மேல், ஆமாம்
அப்போது இந்த வாசனம் அவனுக்குள்ளே போய் என்ன பண்ணணுங்க, கிரியை செய்து அந்த நான் மீட்கப்பட்டேன் என்கிறதற்கான ஒரு உறுதி அவனுக்குள்ளே வரணும். It is not a gospel, it's not only to the people outside the church, it is also to the part of the church. அதனால தான் சுவிசேஷத்தை எங்கேயும் பிரசங்கம் பண்ணணும், சபையிலையும் பிரசங்கம் பண்ணணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல, ஒரு 5 கொரோனா பீரியடுக்கு முன்னாடி நம்ம சபையில் ஒரே டைம் ஒரு 9-10 பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? வாலிப பசங்க ஒரே பேட்ச் ஒரு 9-10 பேர் வரிசையாக எடுத்தாங்க. அன்றைக்கி முந்தின நாள் செய்தி எடுக்கிறேன், என்றைக்கு சனிக்கிழமை உட்காந்து காலையில் ரொம்ப ஜபத்தோடு போயிட்டேன். இது நம்ம சபை எப்படின்னா தின்னுக்கட்ட நாக்கு. இவங்கிட்ட வந்து காலையில் இயேசு உனக்காக சிலுவையில் மறிச்சானா முறைப்பேன். ஸோ இவனுக்கு ஏதாவது நல்ல செய்தியை கொடுக்கணும்னு சொல்லி, ஆண்டவரே வல்லமையான ஒரு செய்தியை தாரும் ஆண்டவரே, நானும் உட்காந்துருக்கேன். ஆண்டவராக பார்த்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி புஷ் பண்ணுறாரு என்ன. அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய புஸ்தகத்தில் நிறையா மேட்ரு இருக்குது பேசுகிறதுக்கு. எனக்கு இதை தாண்டியே மேட்ரே போக மாட்டேங்குது. திருப்பி ஆண்டவரே, நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு 32 வருஷமாக ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, நீ காலைல போய் காஸ்பல் சொன்னேன்னா பாஸ்டருக்கு செய்தி கிடைக்கல போலுங்க, அதான் உட்காந்து ஒரு மாதிரி இட்லி அவிச்சின்னு இருக்கிறான்னு ஒரு மாதிரி பேசுவோம் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்டான ஒரு தாட்டு கொடுங்க ஆண்டவரே, அடிச்சு விட்டனா அப்படியே ஜனங்கள்லாம் அப்படியே த்ரில்லாக கேட்கணும் ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு ஹியூமன் ஆட்டிடியூடோட நான் யோசித்துன்னு உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் விடவே இல்லை, என்னை கடைசி வரைக்கும் கரைச்சி எடுத்து அந்த வசனத்தையே விட்டார். நானும் 2 மந்த்ஸாக அந்த சுவிசேஷத்தை பிரசங்கெல்லாம் எனக்கு பெரிய பிரசங்க குறிப்பில் வேணாம். ஏன்னா எல்லா வசனமும் அது கோர்வே இதில் இருக்குது, மண்டைக்குள்ளே இருக்குதா. இருந்தாலும் ஒரு பேருக்கு ஒரு 4-5 வசனத்தை குறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டேன். ஏன்னா என் பிரசங்கத்தை எனக்கு கேட்கவே பிடிக்கல. பண்ணிட்டு கடைசியில் என்னமோ தெரியல, ஆவியான ரேவரார் ஒரு பாட்டை பாட ஆல்டர் கால் கூடுன்றாரு. இது என்னடா இது வரைக்கும் ஒன்றுமே நடக்காததெல்லாம் நூதனமாக சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பாடினேன். அன்றைக்கி தான் அந்த 9-10 வந்து முன்னாடி நின்றுச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லோரும் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் சுவிசேஷம் எல்லாருக்கும் தேவை. அதுக்காக இன்னொரு நாள் பேசங்க பண்ணணும்னு நினைக்காதடா டேய். அங்கிளுக்காக கர்த்தர் ஒரு நாள் பேசி நமக்காக ஒரு நாள் செய்தி கொடுப்பாரு. அன்னைக்கு நம்ம போய் என்ன பண்ணலாம், இயேசுவே போய் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கலான்னு இப்படி உட்காந்துருப்பா. எல்லாருக்கும் அது மாதிரிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சணிய நாள். அல்லேலூயா. அப்போ பவுல் என்ன சொல்றாரு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அறிய வேண்டிய உண்மையான சத்தியம் யார்? இயேசுதான் அந்த சத்தியம். ஹல்லேலூயா. அவர் என்ன உள்ளவராக இருக்கிறார்க? சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. எல்லாரையும். நோ ஒன் இஸ் எக்ஸ்க்ளூடட், எவ்ரிபடி இஸ் இன்க்ளூசிவ். எல்லாருமே அதனுடைய சேர்க்கை, அதில் எல்லாருமே அதனுடைய உள்ளடக்கம். யாருக்குமே ஆண்டவர் வந்து சால்வேஷனுக்குன்னு ஒரு விஐபி பார்த்து விஐபி ரூட்டு அப்படிலாம் தனியாலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அவன் வழி ஒன்று தான். நீ ஆண்டியாக இருந்தாலும் சரி, போண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வழி ஒன்று தான். ஏசு கிறிஸ்து ஒருத்தர்கிட்ட வர்றதுக்கு இந்த விஐபி சேனலு, ஃபாஸ்ட் ட்ராக் அதெல்லாம் கிடையாது. ஃபாஸ்ட் ட்ராக்லாம் இருக்குது இப்போ நிறைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாங்க, சீக்கிரமாக பண்ணலாம். தக்கல் ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா? இப்போ பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணிங்கன்னா போய் அது சுற்றி கிற்றி வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். தக்கலில் பண்ணிங்கன்னா 4 நாளில் வந்துடும். இது நான் ஒரு தடவை அப்படி தான் டேட்டை கவனிக்காமல் போய் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். ட்ராவல் ஏஜென்ட்டு பார்த்துட்டு சொல்கிறான், சார் உங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகுது சார், இதை கவனிக்கலையே சார், என்ன சார் பண்ணுறது? போங்க சார், சீக்கிரம் போங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போங்கண்ணா. போனேன், கொடுத்தேன், ஒரு 3000 ரூபா கட்டினேன், 3 நாளில் வந்துடுச்சு பாஸ்போர்ட்டு. ஃபாஸ்ட் ட்ராக் பாஸ்போர்ட்டு ஃபாஸ்ட் ட்ராக்கில் வாங்கிடலாம், டிக்கெட்டு வாங்கிடலாம், எல்லாமே வாங்கிடலாம். பரலோக ராஜ்யத்துக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கிடையாது, ப்ரீமியம் ட்ராக் கிடையாது, விஐபி ட்ராக்கு கிடையாது, ஒரு ட்ராக்கும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வழி தான், இயேசு ஒருவரே வழி. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. அப்போது we are the witness for Christ. Hallelujah. அப்போ கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த ஊழியத்தின் பலனாக இன்றைக்கி நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கிறோம். Hallelujah. எத்தனை பேர் இதை நம்புறீங்க?
அவர் மாத்திரம் இன்றைக்கி நமக்காக பரிந்து பேசலைன்னா நம்ம என்றைக்கோ போயிருப்போம் இல்லையா? அப்போ இன்றைக்கு அந்த பலனினுடைய சாட்சி, இயேசு எனக்காக மத்தியஸ்தம் செய்தார், அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதனுடைய சாட்சி தான் இந்த கால வேளையில் நான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ஒரு பாஸ்டர் பையன், ரொம்ப பெரிய பாவம்லாம் ரொம்ப தெரியாது. நான் ஒரு டியூஷன் படித்தேன் ஒரு வீட்டில். அந்த டீச்சர் என்ன பண்ணுன்னா போட்டுகிட்டே இருக்கும், பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். இந்த ஒரு நாள் ஒளியும்னு ஒன்று வரும். அது என்னவோ என்றைக்கோ ஒரு நாள் வருமே. ஆமாம், அது பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த டீச்சருக்கு அது தாங்காது. அது உடனே பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் அதுவாக கோடுங்கிடுமா வரும். ஆனாலும் அது முட்டி கண்ணாடியை போட்டு அதை பார்க்கும், ஒளியும். அந்த மாதிரி நேரத்தில் நானும் பார்ப்பேன், இது என்னடா இவங்க 2 பேரும் ஒன்று ஜோடியாக நடனம் ஆடுறாங்கன்னு. இப்படி பார்த்தா அரைகுறை சினிமா தான். அப்புறம் சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் கிளாஸ்னு வச்சு என்றைக்காவது வர சொல்லும். சரி, நான் அந்த டீச்சர்கிட்ட போனால் அன்னைக்கு ஹிந்தி படம் போடும். அவர் வீட்டுக்காரர் திட்டுவார், டியூஷன் சொல்லி கொடுக்கும்போது எதுக்கு படம் இல்லைங்க, இன்றைக்கி தானே ஒரே ஒரு படம் போடுறாங்க அப்படின்னும். அப்படி தானே ஒழிய நமக்கு தேட்டருக்கெல்லாம் போய் முழு படம்லாம் பார்த்த பழக்கம்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சீரட்டு பிடிச்சது கிடையாது, தண்ணி அடிச்சது கிடையாது, வேறு எந்த இதுவும் பண்ணாது. என்ன கோவம் வந்துச்சுன்னா வச்சு சாத்துவேன். ஏன்னா கையில் சிக்கணுன்னா அந்த ஒரு மேட்ரு இருந்தது. அது நல்ல வேலை இப்போ இல்லை, இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அட்டினா சரியான அட்டி தான். அதாவது அவன் தைலம் போட்டு ஒரு 4 நாள் பேராசிட்டமால்லாம் போட்டு அவன் சுடு தண்ணி ஒத்தரம் கொடுத்தா தான் அது சரியாகும். கையில் என்ன கட்டிக்குதோ வச்சு தும்சு கட்டிடுறது. அன்றைக்கி கோவம் வந்துச்சுன்னா அதுதான். அந்த மாதிரி ஒரு முரட்டு சுபாவமாக இருந்தேன். அப்படி பெரிய அளவுலலாம் போய் கெடுற அளவுக்கு கடவுள் ஒப்பு கொடுக்கல. ஏன்னா ஒரு பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால அப்படியே பைபிள் வசனம் பாட்டு ஜபம் ஆராதனை அப்படி இப்படின்னு கதையை கட்டிட்டு ஓடி வந்தாச்சு. சரியா? அப்போ நான் ரொம்ப யோகிமா. நானும் பவுலோடு சேர்ந்து சொல்லுவேன், பாவியிலும் பிரதான பாவி நான். இந்த பாவிக்காகவும் அந்த மீட்பர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். சிலர் தங்களுடைய பாவி என்கிற ஒரு ஸ்டேட்டஸை இப்படி பார்ப்பாங்க. அவன் செஞ்ச அளவுக்கு பாவம் செய்யலைங்கன்னுவான். நீ சின்னது செஞ்சியோ, நீ திருநது 5 பைசாவோ 5 கோடி. இப்போ இன்றைக்கி உலகத்தில் பொதுவாக நடக்கக்கூடிய தவறுகளுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறான். தவறுகளை என்ன பண்ணுறான்? நியாயப்படுத்துகிறான். அப்போ நியாயப்படுத்தும் போது என்ன பண்ணுறான்? இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு கடைநிலை ஊழியர்னு ஒருத்தர் எடுத்து ஒரு பியூனாக ஒருத்தர் வேலை செய்கிறாரு. அவன் ஒரு 50 ரூபா ஆட்டையை போட்டு பாக்கெட்டில் போடுறான். அவன் என்ன யோசிக்கிறான்? எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி எவ்வளோ வாங்குறான்? 5000 ரூபா வாங்குறான். நான் வாங்குறான் 6 ரூபாயா கட்டுற போது அப்படிங்கிறான். அவனை போய் அவன் 5000 ரூபா வாங்குறவனை போய், டேய் உனக்கே நல்லா இருக்காதாடா, நல்ல சம்பளம் வாங்குறடா, எதுக்குடா அப்படி வாங்கிப்பா ஜோப்பில் போகிறீங்க அப்படின்னு கேட்டான். ஏங்க நான் வாங்கலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு மேலே இருக்கிறவங்களாம் 50,000 5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்கங்க அப்படின்வான். புரியுதா? அதுக்கு மேலே அவனை போய் நீ ஏன்டா அவ்வளோ வாங்குறேன்னு கேட்டா, ஏங்க மினிஸ்டர் உட்காந்து 5000 கோடி வாங்குறாருங்க அப்படின்னா. இப்போ இவனை விட அட்வான்ஸாக வாங்குறவனை காட்டி கையை காட்டி தான் செய்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? நியாயப்படுத்திகிட்டே இருக்கிறான். நோ, யார் செஞ்சாலும் சரி, 5 கோடி ஆனாலும் சரி, 5000 ஆனாலும் சரி, 5 பைசானாலும் சரி, பாவமே, தவறு. அதனால் பெரிய பாவம், சின்ன பாவம், அந்த பாவம், இந்த பாவம். பைபிளில் 2 பாவம் தான் கிளாசிஃபிகேஷன் கொடுத்து. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். இது தெரியுமா? என்னன்னு தெரியுமா வித்தியாசம்? மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்ன? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னா இந்த குடிக்கிறது, வெறிக்கிறது, இதெல்லாம் செய்கிறோமில்ல, இதுக்கெல்லாம் என்ன உண்டுன்னா ரிவர்ஸ் உண்டு. அதாவது அதை மறுபடியும் திருப்பி அவனுடைய சீர் பொருந்ததுக்குள்ளே கொண்டு யாரோட சேர்த்துடலாம்? தெய்வத்தோடு சேர்த்துடலாம். இதுதான் இதுக்கு பேர் என்னென்னா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா ஏசு கிறிஸ்துன்றவரே நான் நம்ப மாட்டேன், அவர் யார், அவருக்கும் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. இதுதான் என்ன பாவம்? இது அப்போது மன்னிப்பை கொடுக்கிறவரே அவன் நம்ப மாட்டேங்கிற ஒரு முடிவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவனுக்கு என்னவே சாத்தியம் இல்லை, மீட்புக்கான ரட்சிப்புக்கான சாத்தியமே இல்லை. கடைசியில் இவனுடைய முடிவு என்னவாக தான் இருக்கும்? இந்த தான் பைபிள் சொல்லுது. இது என்ன பாவம்னு சொல்லுது? மரணத்துக்கு ஏதுவான பாவம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் திட்டுறது, கோவப்படுறது, பொய் சொல்கிறது, அடிக்கிறது, இது பண்ண, அதுக்கெல்லாம் இது எது உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும்? ஆண்டவர் யாரையாவது ஒருத்தனை
இவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் இவன் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, என்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை, என்னிடத்தில் வந்து அவன் சேரவே இல்லை, தன் பாவங்களை என்னிடத்தில் என்ன செய்யவே இல்லை, அறிக்கையிடவே இல்லை, ஆனாலும் நான் இவனை பரலோகத்தில் சேர்த்துக்கொண்டேன். ஒரு ஆள் ஆண்டவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவரிடத்துல வரணும்னா எல்லாரும் 100% அவரை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரணும். இப்போ இந்த வேரியேஷன் புரிஞ்சுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அப்போ மரணத்துக்கு ஏதுவான இந்த பாவத்தை நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க உலகத்தில். அப்போது சுவிசேஷம் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி சுற்றி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜனங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள இன்றைக்கி விருப்பம் இல்லாமல் தங்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் சித்தம் வைத்த ஆத்துமாக்கள் அந்த கிருபையின் வசனத்துக்கு தங்களை செவி கொடுத்து உள்ள வருகிறார்கள். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இந்தற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது என்று பவுல் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சொன்னார். அந்த சாட்சி இன்றைக்கு பகிரங்கமாய் விளங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 9வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். எதனுடைய மத்தியஸ்தர்? ஆமாம், பழைய உடன்படிக்கை வேற, புதிய உடன்படிக்கை வேற. நீங்கள் எந்த உடன்படிக்கையின்படி வாழ்கிறீங்க? பழசா புதுசா? பழசா இருந்தாலும் ரொம்ப சிக்கல். புதுசில் வந்ததுனால தப்பிச்சுக்கிட்டோம். பழைய சிலபஸ் ரொம்ப கஷ்டங்க, படிக்கவே முடியாது, ஒருத்தன் கூட பாஸ் பண்ண முடியாது. ஆடிட்டருக்கு படிக்கிற மாதிரி ஒன்றுத்தில் அவுட் ஆனாலும் மொத்தமே எழுதணும். அதனால் அந்த சிலபஸே வேறு சிலபஸ், அது ரொம்ப டஃப்பான சிலபஸ். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன ஆசைன்னா அதை கையில் எடுக்கணும். எதை? தொடாதே, ருசி பாராதே, அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின்படி வாழணுங்கிறது. ஆனால் நாம் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம். அதனால தான் பைபிளில் 2 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு, இட்ஸ் ஓல்ட் கவனன்ட், இட்ஸ் நியூ கவனன்ட். வி ஆர் லிவிங். அதுக்காக நம்ம பழைய கவனன்ட்டை ஓரம் தள்ள முடியாது. பழைய கவனன்ட்டில் உள்ள விஷயந்தான் இன்றைக்கி என்னவா மாறி இருக்குதுங்க, கிறிஸ்துவின் மூலமாய் புதிய பிரமாணமாக மாறி இருக்கிறது. அப்போ வேதவசனம் என்ன சொல்லுகிறதுனா, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அப்போ பழைய உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா அநேகரை கொல்லுகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கை அநேகரை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கட்டளை மீறவனுக்கு பழைய ஏற்பாடு உடன்படிக்கை என்ன தண்டனை கொடுத்துருக்கு? அவனை என்ன பண்ணணுமா? கல்லெறிந்து கொள்ளணும். இப்படி ஞாயிற்றுக்கிழமை சபை குடிவதற்கு வராத ஒவ்வொருத்தரையும் கல்லெறிஞ்சு கொண்டா சபையில் எங்கே விசுவாசி இருக்கும் சொல்லுங்கள்? அது வேலைக்காகாது. ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறான்னா புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப லாபகமாக சொல்கிறார். சபை கூடி வருதில்லை சிலர் விட்டு விடுக்கிறது போல் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா, வாங்கப்பா, ஒழுங்காக ஆண்டவரை தேடுங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்போ எபிரேயர் 12:24 அழகாக சொல்லுகிறது. வசனத்தை கவனியுங்கள். 12வது அதிகாரம் 24வது வசனம். எபிரேயர் 12:24 புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து இதில் ஏன் ஆபேலை ஆண்டவர் கம்பேர் பண்ணுறாரு? ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும். ஆபேலுடைய இரத்தம் என்ன பேசியிருக்கும்? பரிந்து பேசியிருக்குமா? பழிய பேசியிருக்கும். ஆனால் இந்த இரத்தம் பழிவாங்குதலில் பேசலை, இது நம்மளை காப்பாற்றுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் அடிக்கிறதுக்கு கை ஓங்கும்போது அந்த ரத்தம் நமக்காக முன்னால் வந்து என்ன செய்யுதுங்க, நிற்கிது. அந்த ரத்தம் நமக்காக என்ன செய்யுது, பரிந்து பேசுது. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்தில் என்ன செய்தீர்கள், வந்து சேர்ந்தீர்கள். அப்போ அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசுது. அன்றைக்கி சகோதரன் ஆண்டவர் சொல்கிறார் காயினிடத்தில் பேசும்போது, என் சகோதரன் எங்கே அப்படின்னு கேட்குறார். அவன் எவ்வளோ திமிரா பதில் சொல்கிறான் தெரியுங்களா? என் சகோதரனுக்கு நான் யார் காவலாளியோ? ஆண்டவர் பேசுகிறாருங்கிற அச்சம் கூட இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி
தெனாவட்டலான பதில் இது. என்ன சகோதரனுக்கு நான் யாரோ? அவர் சொல்கிறாரு, நீ அப்படி தான் பேசுகிறப்பா, ஆனால் அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. என் சகோதரன் என்னை கொன்னுட்டான் ஆண்டவரே, நான் ஒன்றுமே செய்யலை, உன்னுடைய சமூகத்தில் காணிக்கை செலுத்த வந்தேன், பொறாமைனால் என்னை கொன்னுட்டான்னு உன்னை பழி வாங்கிறதுக்காக அது பேசிக்கிட்டே இருக்குது, என்னை கூப்பிட்டுட்டே இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே புறப்படும் போது அந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் பழிவாங்குதலுக்காக அல்ல, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறதை இனதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போ வேதம் அழகா சொல்லுது, இன்றைக்கு அனுக்கிரக காலம், இன்றைக்கு ரட்சின் நாள். அப்போ இது எவ்வளோ நாள் நமக்காக பரிந்து பேசுனா, அது பரிந்து பேசுறதுக்கென்று தேவன் எதை வச்சிருக்கிறாருங்க, ஒரு காலத்தை. அப்போ தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்போது, when God ends up all the work of his redemption, அதுக்கப்புறம் இந்த ரத்தத்துக்கு என்ன இல்லாமல் போயிடும், வேலை முடிஞ்சிடும். ஏன்னா தேவன் அந்த பரிந்து பேசுதலின் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கிறிஸ்துவே நமக்கு தேவாலயமாய் இருப்பார். ஆமென். அப்போது வேதத்தில் நம்ம வாசிக்கிறபடி மனிதனை தேவன் படைத்த போது சாவாமை உள்ளவனாக தான் படைத்தார். சரி, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டால் நமக்கு சாவாமை ஆண்டவர் கொடுத்து நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகிறார். வாட் அபவுட் அதர்ஸ்? பாவம் செய்த மற்றவன் அவனுக்கு சாவாமையை கர்த்தர் கொடுத்து எங்கே கொண்டு போவார்னா பரலோகத்துக்கு கொண்டு போவார். எங்கே கொண்டு போகிறாருங்க? அதனால தான் நித்திய ஆக்கினைன்னு போட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை நித்திய ராஜ்யம் என்று சொன்ன அதே வேதம் தண்டனையை என்னன்னு சொல்லியிருக்குதுங்க. ஆமாம், தண்டனைங்கிறது ஏதோ ஒரு ஷார்ட் டூரேஷன், ஒரு 10 வருடம் 2 வருஷம் அப்படின்ற பரவாயில்லையே, முடிவே இல்லாத ஒரு தண்டனை அப்படிங்கிறது அது என்ன கான்செப்டில் பேசுகிறான்னா, ஹீ வில் பி டோட்டலி செப்பரேட்டட் ஃப்ரம் காட். அவன் முற்றிலுமாக யாரை விட்டு பிரிக்கப்படுவான்? தெய்வத்தை விட்டு பிரிக்கப்படுவான். அது எத்தனை கொடூரமான, அதாவது அவன் வாழ்க்கையில் மீட்பை அடைந்து கொள்ளணும்னு நினச்சா கூட அடையிறதுக்கான என்ன இருக்காதுங்க, வாய்ப்பே இருக்காது. இன்றைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதனால தான் அந்த இரத்தம் இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசிக்குள்ளே வந்துட்டோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கும்போது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்கள் இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டையில் என்ன செய்வார்? நடத்துவார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீரை எல்லாம் என்ன செய்வார்? துடைப்பார். இவங்க யாருன்னா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சபையாய் கரைதிரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்த சபையாய் இருந்து வந்தது ஒரு கூட்டம். அடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு புத்தி இல்லாத மனவாட்டிகளாக இருந்து இவங்கெல்லாம் எதுக்குள்ளே வராங்க? உபத்திரவத்துக்குள்ளே வந்து மிருகத்தின் முத்திரை வாங்காமல் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு அந்த மிகுந்த உபத்திரவத்திலிருந்து மீண்டு வந்தவர்கள். இதில் ஒரு பங்கு 144,000 யார் இருக்கிறாங்க? யூதர்களும் இருக்கிறாங்க. இவங்க பட்ட இந்த வேதனைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யப்படும்? துடைக்கப்படும்ன்றார். அப்போ தேவன் தமது அந்த மீட்பின் வேலையை முடிச்சதுக்கப்புறம், அதாவது ஆண்டவருடைய மீட்பின் கூட்டத்தில் ஒரு பாட்டு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னால், ஒரு பாட்டு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பின்பு, அவங்கெல்லாம் 2வது வருகையில் என்ன செய்வாங்க? வருவாங்க. இந்த மீட்பின் வேலையினுடைய ஒட்டு மொத்தத்தையும் முடித்ததுக்கப்புறம் 8வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, 7ஆம் முத்திரை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் என்ன உண்டாயிற்று? அமைதல் உண்டாயிடுச்சு. என்ன அமைதல்? அப்போ அமைதல் உண்டாதுன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்திருக்குல்ல, ஏதோ ஒரு சத்தம் இருக்குதுல்ல. என்ன சத்தம் அது? ஆண்டவருடைய பரிந்து பேசுதலின் சத்தம் நின்றுச்சு, அவ்வளோதான். ஏன்னா ஆண்டவருடைய மீட்புக்கான அந்த ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால மீட்கப்பட்டவருடைய மொத்த கூட்டு தொகையின் வேலையும் அந்த கவுண்ட்டு என்ன செஞ்சிருச்சிங்க? கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்குனால இப்போ ஆண்டவருடைய அந்த பரிந்து பேசுதலினுடைய சப்தம் நின்றுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, பின்பு தேவனுக்கு முன்பதாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். 7 பேருக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதன் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான்.
சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடங்களிலே சகல பரிசுத்தவான்களின் ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பதாக எழும்பிற்று. இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேவதூதன் தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தின் நெருப்பில் என்ன பண்ணுறான், கொட்டுகிறான். உடனே சத்தம், இடிமுழக்கம், மின்னல், பூமி எதிர்ச்சி எல்லாம் என்ன செய்யுதுங்க, உண்டாகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/3 அழிந்தது, 1/3 அழிந்தது அப்படின்னு சொல்லி தேவனுடைய கோபாக்கினை என்ன செஞ்சிட்டே இருக்குதுங்க, ஒன்றன் பின் ஒன்றாக. இப்போ தேவன் சீட்டை மாற்றிட்டார். எந்த சீட்டை மாற்றிட்டார்? கிருபையின் ஆசனத்தை விட்டு எழுந்து தேவன் ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு மாறிட்டார். ஏன் கிருபையின் சீட்டில் அவர் இப்போ இல்லைன்னா, அந்த கிருபையின் சீட்டில் இருந்து அந்த கிருபையை கொடுக்க வேண்டிய அந்த நேரம் அவருக்கு என்ன செய்யுது, கிருபையின் காலம் முடிவடைஞ்சிருச்சு. த டைம் ஆஃப் கிரேஸ் இஸ் எண்ட். சிலர் இப்படி தப்பாக வியாக்கியானம் பண்ணுறாங்க. எப்படின்னா, கிருபையின் காலம்லாம் முடிஞ்சு போச்சு, இயேசு சிங்காசனத்தை விட்டு என்ன செஞ்சாச்சு, எந்திரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இனிமேல் மீட்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி கோயிலில் பிரசங்கத்தில் ரட்சிப்பை பற்றி என்ன செய்யறதே கிடையாது, பிரசங்கிக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு தப்பான கூட்டம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் தப்பு. கர்த்தர் இன்றைய கால வேளையில் நான் சொல்லுகிறேன், கிருபாசனத்தில் தான் உட்காந்துருக்கிறார். இந்த கால வேளையில் நீங்கள் எந்த கண்டிஷனில் வந்திருந்தாலும் சரி, எந்த விதமான சூழ்நிலையில், ஒரு பின்மாற்றத்தில், ஒரு மோசமான நிலைமையில், எந்த நிலைமையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த கால வேளையில் கிருபையிலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். அவங்களுக்காக அந்த ரத்தம் இந்த கால வேளையில் பரிந்து பேசுது. ஸோ அவரோடு கூட ஒப்புரவாகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அப்போது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் ஊட்டினது போலும் சோதனை நாளில் நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. அப்போது இந்த உபவாச ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும், நமக்கு பதில் கொடுக்கணும்னா நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து அதனால் வர வேண்டிய ஒரு மீட்பை, ஒரு விடுதலை கர்த்தருடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு பின்பு தான் நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யப்படுங்க, கேட்கப்படும். அப்போது இது இஸ் அ ஒண்டர்ஃபுல் சான்ஸ். அப்போது காலம் தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை விட்டு இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க. பீப்புள் ஆர் மேக்கிங் so much excuses. அதாவது ஆண்டவருடைய மீட்பை அடைகிறதுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தாமதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா எண்டு எப்போ நடக்குன்னு நமக்கு என்ன செய்யாதுங்க, தெரியாது. அதனால தான் இன்று அவருடைய சட்டத்தை கேட்பீங்களான இதுதான் இன்னைக்கு உனக்கு டைம் அப்படிங்கிறாரு. ஆமென். இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கே ரட்சன் என்னாலுங்கிறார். அப்போ இன்றுங்க தான் நம்முடைய டைம். நாளை நம்முடைய டைம்ங்கிறதுக்கு என்ன கிடையாது, உத்தரவாதம் இல்லை. அப்போது இந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு ஆல்டர் கால் சாங் பாடுவாங்க. நாளை நாளை என்று நாட்களை என்ன செய்யாதே, நீ கடத்தாதே, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கிற இந்த கால வேளையில் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த இயேசுவின் இரத்தத்தின் சமூகத்தில் நீ வந்து, ஆண்டவரே உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் நான் என்ன செஞ்சிட்டேன் ஆண்டவரே, பாவம் செஞ்சிட்டேன், நம்முடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு நான் பாத்திரவானல்ல என்று நீங்கள் அவருடைய கரத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து வரும்போது உங்களை அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டு உங்களை அரவணைக்கிறதுல அவர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அந்த கிருபையின் ஆசனத்தை விட்டு எழுந்து நியாயாசனத்துக்கு மாறிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை மறுபடி திருப்பி ஒட்டுக்கார வைக்கிறதுக்கெல்லாம் முடியாதுங்க. ஏன்னா அவருடைய மீட்பின் வேலை முடிகிற அந்த டைமுக்குள்ளாக நாம் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணுங்க, செய்து முடித்தாகணும். நமக்கு இந்த காலவேளையில் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். இந்த மத்தியஸ்த வேலையை யார் பண்ண முடியும்? நான் பண்ண முடியாது. அப்படி ஒன்று இருக்குதுங்கிறதுக்கான செய்தியை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வேலையை உங்களுக்காக செய்து கொடுக்கக்கூடியவர் கர்த்தர் தான். அப்போ இதுக்கு என்ன தேவை? அந்த மீடியேட்டர்கிட்ட ஒரு நல்ல ஒரு கைராசியான வழக்கறிஞர் கேஸை அவர் எடுத்தார்னா நிச்சயம் ஜெயிச்சு கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட தைரியமாக என்ன செய்யலாங்க, போகலாம். இந்த ரொம்ப குரூஷியலான கேசஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப பணம் படைத்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராம் ஜெத்மலானியை கூப்பிடுவாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட்டு வக்கீல். அவர் அந்த தாத்தா என்னத்தையாவது உளறி ஏதோ வாங்கி கொடுத்துரும், ரிலீஸ் ஆர்டர் வாங்கி கொடுத்துரும், பெயில் வாங்கி கொடுத்துரும். ஆனால் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பழுக்க போட்டுருவான். அதில் நம்மளை மாதிரி சாமானியர்கள்லாம் கிட்டே என்ன செய்ய முடியாதுங்க, போக முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லட்சம் வாங்குவான் அந்த ஆள்?
எவ்வளோ? ஒரு நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் பேசுகிறான்னா 1 கோடி வாங்கிடுவான் சார்ஜ். ஏன்னா அந்த ஆளுடைய அந்த பரிந்து பேசுதலின் வார்த்தைகளுக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் என்ன செய்யுதுங்க. ஹி ஹாஸ் டு கன்வின்ஸ் த ஜட்ஜ். அதாவது அந்த நீதிபதி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறவரை இந்த காரியத்தில் விடுப்பை கொடுப்பதற்கு, விடுதலை கொடுப்பதற்கு, இல்லை ஒரு காரியங்களை மாற்றி செய்கிறதற்கான ஒரு இதை அக்செப்டன்ஸை ஏற்படுத்துகிற அளவுக்கு பாயிண்ட்டாக என்ன செய்யணுங்க, வாதாடணும். அதுக்கு இந்த ஆள் கையில் புள்ளி விவரங்கள் என்னப்படி வச்சுருப்பார், அவ்வளோ கரெக்டாக வச்சுருப்பார். ஸோ அவர் எடுத்து போட்டாருன்னா நிறைய நேரங்களில் சில சொல்லுவாங்க, வக்கீல் எல்லாம் சில நேரங்களில் கேஸ் எடுக்கும்போது, என்னங்க பிரச்சனை, நீங்கள் முதல்ல பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்வான். நீ ஏதோ நில பிரச்சனை, ஏதோ சொத்து பிரச்சனை, ஏதோ ஒரு கோமாளி வேலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் முதல்ல வாங்கி அந்த பேப்பர்லாம் படித்து பார்ப்பான். சார் இது நிற்காது சார், இது நீங்கள் எவ்வளோ பெரிய வக்கீல்கிட்ட போனாலும் என்ன ஆகிடும், கவுத்துக்கும் அப்படின்வான். அவன் எதை வச்சு சொல்கிறான், அங்கே ரெக்கார்ட்ஸை வச்சு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி காசு கொடுத்தா நடக்கும். அது வேறு சாப்டர். அது வேறு ஒரு எபிசோடு. அது அங்கே பேச வேணாம். நான் இயல்பத்தை யதார்த்தத்தை சொல்கிறேன். ஒரு விஷயத்துக்கான தகுந்த ஆதாரங்கள் இல்லைன்னா அந்த கேஸ் என்ன செய்யவே செய்யாதுங்க, நிற்காது, போயிடும், அவ்வளோதான். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். எல்லார் கேஸும் வரிசையாக வருது. யார் கேஸையாவது எடுத்து வச்சுக்கிட்டு இது நிற்காது கவுந்துருன்னு சொல்லுவாரா? சத்தியமாக சொல்ல மாட்டார். எல்லார் கேஸுமே ஜெயிச்சிடும். ஏன்னால் எல்லாருடைய கேஸை அவர் கல்வாரியில் ஜெயித்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாருடைய வழக்கையும் தீர்த்து முடித்தார். அதனால தான் சொல்றார், இட் இஸ் ஃபினிஷ்ங்கிற, the file is closed. இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுறான், தனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி எவ்வளவு விதமான மேனிப்புலேஷன் பண்ண முடியுமோ, திருட்டு வேலை செய்ய முடியுமா செய்கிறான். செஞ்சுட்டு ஈனம் மானம் சூடு சொர்ணம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறான். ஜெயிச்சிட்டாங்க என்னமோ போய் ஒரு என்னமோ 2ஆம் உலக போரில் துப்பாக்கி பிடிச்சி நின்ன மாதிரி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு நினைப்பு உனக்கு. சிரிச்சுக்கிட்டே மானம் சூடு சொர்ணம் ஒன்றும் கிடையாது. அதில் போட்டிருக்கிற சட்டை பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, வேஷ்டி ஒயிட்டு, செருப்பு ஒயிட்டு, வச்சிருக்கிற செல்ஃபோனு ஒயிட்டு, மண்டை நிறைய கருப்பு முடி. கரெக்டாக நீதி தேவதை பதில் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வேறு சொல்கிறாங்க. இன்னும் விட்டிங்கன்னா பைபிள் திருவள்ளுவர் எல்லாம் பேசுவான் அவன். ஆனால் அந்த முட்டாளுங்க நினைக்கல, உனக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கையும் பணபலத்தையும் வச்சு நீ என்னென்னையோ பண்ணி வெளியே வந்துட்ட, ஜெயிச்சிட்ட, இன்னும் உன் கேஸு பரலோகத்தில் நிலுவையில் இருக்குது. த சுப்ரீம் அத்தாரிட்டி. அது டெல்லியில் இருக்கிற கோர்ட்டுக்கு என்ன பேர் கொடுத்துருக்குறாங்க, என்ன கோர்ட்டு? அது சுப்ரீம் கோர்ட்டு இல்லை, அது சூப்பர் கோர்ட்டு. முட்டாப்பாளுகளுக்கு டெர்மினாலஜியே தெரியல. சுப்ரீம் கோர்ட் எது தெரியுமா? பரலோகம் தான் சுப்ரீம் கோர்ட். பிஃபோர் வி கோ வி ஹாவ் டு செட்டில் ஆல் அவர் இஷ்யூஸ். ஒருத்தன் ஒரு 10 லட்சம் கடன் வாங்கி ஏதோ பண்ணிட்டான், கட்ட முடியாமல் ஏதோ சஃபகேட் ஆகிறான். இப்போ என்ன சொல்கிறான், கர்த்தர் வந்துட்டா நல்லா இருக்குமேங்கிறான். அவனுக்கு எப்படி பாருங்க, இவனுக்கு கர்த்தர் வந்துட்டா நல்லா இருக்குமா? ஏன்னா மாதம் என்ன போகுது, இஎம்ஐ போகுது. நீ போவேன்னு நினைக்கிற பல்லவத்துக்கு. யூ கேனாட் சீட் த கவர்மெண்ட். அப்போது எப்படி இந்த பசங்கள்லாம், ஆண்டவரே நீர் வந்துட்டால் நல்லா இருக்குமே. எதனால? படிக்கிறது கஷ்டம் அவனுக்கு. இந்த கொரோனா பேட்ச் ஒரு செட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க பப்ளிக் அடுத்த செட்டு பப்ளிக் எழுதும்போது, ஆண்டவரே இப்போ ஒரு கொரோனா வரக்கூடாதா, ஒரு லாக்டவுன் வரக்கூடாதா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ தப்பிச்சு வெளியே வந்தாலும் சரி, மன்னிப்பு கேட்க வேண்டியவரிடத்தில் நீ கேட்ட அந்த மன்னிப்பை பெற்றால் மாத்திரமே. ஆனால் ஒன்றே ஒன்று, அவரோட அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனைக்கு இடமே கிடையாதுங்க, மன்னிப்பு ஒன்றுத்துக்கு தான் இடம் இருக்குது. யூ மஸ்ட் கம் டு தட் சுப்ரீம் கோர்ட் பிஃபோர் காட். நிறைய வழக்குகளை சந்தித்த, மிகப்பெரிய வழக்குகளை, மோசமான கிரிமினல் வழக்குகளை சிக்கின எத்தனையோ பேர், அவர்கள்
சிறைச்சாலையில் இருக்கிற காலங்களில் அநேக ஊழியர்கள் செய்த ஜெபத்தினாலே ஊழியத்தினாலே அநேக கிரிமினல் சந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் சட்டத்தினுடைய சிக்கல் அவங்களால என்னவே பண்ண முடியல, ரிலீவாய் வெளியே வர முடியல. சிலருக்கெல்லாம் தூக்க டிக்ளேர் பண்ணிட்டான். ஆனாலும் அந்த கைதிகள் எல்லாம் சொன்ன ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? என் வழக்கு இங்கே என்ன ஆச்சா எனக்கு தெரியாதுங்க, என் வழக்கு பரலோகத்தில் செட்டில் ஆயிடுச்சு. இன்றைக்கு என்ன தூக்கில் தொங்கினால் அடுத்த நிமிஷம் நான் பரலோகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நினைப்பேன். இந்த ஆட்டோ சங்கர்னு ஒருத்தன் 9 நிறைய கொலை பண்ணவன் இருக்கிறான் பார்த்தீங்களா. கடைசியில் அவன் செய்த காரியங்கள் ரொம்ப மோசம். அவன் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அவனை பொலிட்டிஷியன்ஸு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தங்களுக்கு சாதகமாக பயன். ஆனால் ஒரு பயனும் மாட்டலை. யார் மாட்டலை? அவன் மாட்டலை. மாட்டினது யார் மாத்திரம்தான்? அவன் மாத்திரம்தான். இப்போ சந்தன கடத்தல் வீரப்பனை பற்றி பேசுவான். கந்தனத்தை கடத்தினான், தந்தத்தை விற்றான்னு வாங்கினவன். அவன் வாங்கி விற்றவன வீடு பங்களா கட்டி அவன் செட்டில் ஆகிட்டான். அவன் மாட்டலை. இப்போ இளிச்சவா பைய பூரா என்ன செஞ்சாச்சு? மாட்டியாச்சு. ஆனால் அவர்கள் தப்பான வழியில் மிஸ்கைட் பண்ணப்பட்டு போய் மாட்டிக்கிட்டாலும் கடைசியில் அவர்கள் சொல்லுகிற ஒரு அறிக்கை என்னென்னா, என்னை ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வச்சார். அந்த சிறை அவனை தூக்கில் போட்ட அந்த சிறை கைதி அதிகாரி ஒரு தடவை பேசும்போது அவர் கடைசியாக தான் சொன்னான். அவன் எப்பவும் பைபிள் படிச்சுட்டு தான் இருப்பானான். யார்? ஆட்டோ சங்கர். கடைசி வரைக்கும் அவன் பைபிள் படிச்சுட்டு தான் இருந்தான். அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடந்து அவனுடைய பேச்சு அவனுடைய காரியங்கள் எல்லாமே மாறி அவனே சொல்லிட்டான், நான் செய்ததெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நிறைய பேர் கைதிகளாக இருந்தவர்கள் அவர்கள் விடுவிக்கப்பட்டு நன்னடத்தெல்லாம் வெடிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. காரணம், இந்த சுவிசேஷத்தின் வல்லமே அவர்களை மாற்றி இருக்கிறது. ஸோ இஃப் யூ ஆர் இன் த பிரிசன் ஆர் அவுட் ஆஃப் த பிரிசன், நம்ம நினைக்கலாம் நம்மலாம் பிரிசனில் இல்லைங்க, நம்மலாம் ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறான். நோ, ஸ்டில் யூ ஆர் இன் பிரிசன். பாவத்தினுடைய மீட்பை பெறாத எல்லாரும் இன்னும் சிறைவாசத்துக்குள் தான் இருக்கிறான். உனக்கு விடுதலை அந்த சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே உண்டு. ஹல்லேலூயா. ஸோ அந்த கேஸை நம்ம அவர்கிட்ட செட்டில் பண்ணணும். அவரிடத்துல போய், ஆண்டவரே நான் இவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன், அநியாயம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே, இது உலகம் கொடுக்குற தண்டனையினால் இது ஒரு வகையில் கேஸு ஜெயிச்சிரும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தண்டனை கைதியாக போய் மாட்டிடுவான். நீ செய்த குற்றத்துக்கு 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டாங்க. 10 ஆண்டுகள் இருந்துட்டு வெளியே வந்துட்டான். வந்த பிறகு என்ன சொல்வான்? நான் என்ன ஆகிவிட்டேன்? விடுதலை ஆகிட்டேன். நீ உலகம் போட்ட தண்டனையிலேருந்து தான் விடுதலை ஆகிருக்கிறவளே, இன்னும் பாவத்திலேருந்து விடுதலை ஆகலை. விடுதலை அங்கே இருக்குது, அவர்கிட்ட நீ செட்டில் ஆகிருக்கியா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் செட்டில் பண்ண வேண்டிய இடம் அவர்கிட்ட. அது செட்டில் ஆகாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தண்டனைகளை ஏற்றதை விட்டதுனாலோ நாம் எல்லாத்துலேயும் நம்ம சரியாயிட்டது போல் அர்த்தம் அல்ல அல்ல அல்ல. காரணம், வேதம் சொல்லுகிறது, தேவன் கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனால் அதே வேளையில் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ நமக்கு ஒரு அருமையான மத்தியஸ்தன் இருக்கிறார் அல்லவா? அந்த மத்தியஸ்தன் அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. His blood intercedes for us. இப்போ இந்த கால வேளையில் ஒருவேளை இஃப் யூ ஹாவ் எனி கில்ட்டினஸ் இன் யோர் ஹார்ட், ஒரு குற்ற உணர்வோடு கூட இந்த கால வேளையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. அவருடைய இரத்தம் உங்களை இன்றைக்கும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பாவங்களை நீக்க இந்த கால வேளையில் வல்லமை உள்ளது. இந்த இடத்தில் அது வல்லமை உள்ளதோ. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு மனந்திறந்த உள்ளத்தோடு கூட கர்த்தாவே நான் செய்ததை குற்றங்கிறத அறிக்கை செஞ்சு சரண்டர் ஆகிடுங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, நான் பச்சையாக சொல்லிட்டேங்க அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் பேசிடுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலெல்லாம் ரொம்ப ஒழிச்சு மறைச்சி இந்த பாலிஷ் போட்டு அதெல்லாம் வேணாம். அவர்கிட்ட போய் அரை வீட்டை பூட்டிட்டு நெடுஞ்சாங்கடையாக விழுந்துருங்க. அவ்வளோதான். விழுந்துட்டு, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மீட்பு வேணும், எனக்கு விடுதலை வேணும். அப்படி தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட சில எதிர்பாராத சில காரியங்களால் ஏதாவது நடந்ததுன்னா நான் ஒன்றும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. த திங்ஸ் ஹவ் கான் டு an extreme which cannot be revoked. அது திரும்பவும் புதுப்பிக்கப்பட முடியாத, திருப்பப்பட முடியாத ஒரு சிச்சுவேஷனில் போய் என்ன செய்யுங்க? மாட்டிக்கிறோம். ஒரே வழி அவரிடத்துல சரண்டர் ஆகிறது தான். உலகத்தில் இன்டர்நேஷ்னல் லா
சர்வதேச சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் சரண்டர் ஆகிட்டு அவனை என்ன செய்யக்கூடாது? கொல்ல கூடாது. தெரியுமா? சர்வதேச சட்டம். ஒரு 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது எதிராளி அவன் என்னை சுடாதீங்கன்னு துப்பாக்கியை கீழே போட்டு கையை தூக்கிட்டானா அவனை என்ன பண்ணக்கூடாது? கைது தான் பண்ணணும். கைது பண்ணி கொண்டு போகலாம், சிறைவாசியாக சிறை கைதியாக கொண்டு. ஆனால் சரண்டர் ஆகணும் ஒருத்தர் சுட்டானா அது மிகப்பெரிய அஃபென்ஸ். இது அப்போ தேவனிடத்தில் ஒரு மனிதன் தன்னை சரணாகதியாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பழி வாங்குவாரா? நிச்சயம் வாங்க மாட்டாருங்க. அவர் கிருபையில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். அப்போது முன்னான காலங்களில் நம்ம போட்ட கொஞ்சம் சில ஆட்டங்கள் அதெல்லாம் இருக்குது. அதனுடைய தாக்கம் இன்றைக்கி நம்ம ஃபேமிலி ஏதோ ஒரு விதத்தில் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. நம்முடைய பொருளாதாரத்தை அட்டாக் பண்ணுது, இதெல்லாம் பண்ணுது. ஆண்டவர்கிட்ட சரி பண்ணிவிடுங்க. ஆண்டவரை இப்படிலாம் நான் பண்ண ஆண்டவரை. அதான் அன்றைக்கு சகேயுனிடத்தில் ஆண்டவர் பேசும்பொழுது அவன் சொல்கிறான், நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால். இன்றைக்கி உலகத்தில் நல்மனசாட்சி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கங்க. இந்த சகாயம் ஐபிஎஸ் அவருடைய டாக்குமெண்ட்ரி எத்தனை பேர் பார்த்தீங்க? என்ன அருமையான மனுஷன் தெரியுங்களா? ஒரு கிறிஸ்தவ மனிதர் தான் அவர். உண்மையும் உத்தவமாக இருந்த ஒரு நாள் என்ன விதமான நிலையில் அவரை கொல்ற அளவுக்குலாம் விலை பேசுகிறானுங்க. ஒரு நேர்மையாக ஒரு மனுஷன் இருக்கும்போது அரசாங்கம் அவருக்கு பக்கத்தில் தான் பக்கபலமாக என்ன செய்யணுங்க? நிற்கணும். ஆனால் அவ்வளோ பெரிய காரியங்களை நடத்தும் போது கடைசியில் அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணி டார்ச்சர் பண்ணி காந்தி பிறந்த இந்த மண்ணில் என்ன பண்ணுறீங்களான்னு சொல்லி காந்தி பிறந்த நாள் அன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். அப்போது ஊழலும் அக்கிரமும் இன்றைக்கி என்ன செஞ்சதுங்க? ரொம்ப பழிக பெருகி இருக்குது. ஆனால் யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க, நீதியுள்ள நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறாரே அப்படிங்கிறத யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது இந்த உலகம் நீதியின் வழியில் நடக்க, சத்தியத்தின் வழியில் நடக்க, நியாயத்தின் வழியில் நடக்க அது மறுக்கிறது. அப்போது நம்ம செய்த பாவங்களால் ஏதாவது சில காரியங்கள் இருக்குனானா அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அனுமதிச்சு. அப்போது அந்த சகேயு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் போகும்போதே சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரிடத்துல அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா அதை மறுபடியும் என்ன பண்ணிடுறேன்? ரிட்டர்ன் பண்ணிடுறேங்கிறான், கொடுத்துட்றேங்கிறான். அது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்பொழுது இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. அப்போ அநியாயமாக நம்ம ஏதாவது சில காரியங்களை பிடிச்சி வச்சுருந்தோன்னா முதல்ல என்ன பண்ணணுங்க? விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒருத்தர் அப்படி தான் தனக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்துக்காக கேஸை போட்டு போராடிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அந்த போராட்டத்துக்கு என்ன வேற எழுதி கொடுக்குறாருங்க? ஜெபம் இல்லை. நான் என்னத்தை ஜெபம் பண்ணுறது? ஆண்டவரே, இவன் போட்டிருக்கதே முதல்ல இந்த வழக்கை போட்டதே ரொம்ப தப்பு. முதல்ல அந்த இடத்துக்கு அந்த ஆளுக்கு என்னவே கிடையாதுங்க, உரிமை பாராட்ட எந்த விதமான இதுவும் இல்லை. இதை வேற போட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இதில் ஜெயம் பெறதுக்கு வேற என்ன கொடுத்தாச்சு? எப்படி ஜெபத்தை கேட்பாருங்க? அவன் ஆண்டவர் அறியாத ஒரு புறஜாதி மனுஷன்தான். இவன் ஆண்டவர் அறிஞ்சவன். இவன் என்ன பண்ணான்? ஜெபம் விண்ணப்பம் கொடுக்குறான். நான் என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவர் அவன் கையை ஓடையும் காலை ஓடையும் நான் ஜெபம் பண்ணுறது. அதில் வேறு இன்னொரு பொருத்தனை பண்ணுறான். அந்த ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வந்துருச்சுன்னா அதை விற்று அதில் பாதியை ஊழியத்துக்கு கொடுக்குறேன். இது பெரிய அநியாயம். அது இதில் என்ன வேற உள்ள மாட்டான் அவன். கேட்பாரா ஜபத்தை? அப்போ நான் ஒரு ஊழியக்காரனாக தான் எனக்கு தெரியுது அது பிரச்சனை தப்புன்றது தெரியுது. நான் சொன்னேன், நீ செய்கிறது முதல்ல தப்பு. இதுக்கு முதல்ல ஜெபம் என்ன எழுதி கொடுக்குறது அதை விட பெரிய தப்பு. அதில் வேற பாதியை கொடுப்பேன்னு சொல்லுது, அதோ பெரிய பெரிய பாவம். ஏன்னா இயேசு காசு இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. இவன் ஒருத்தவனுடைய அநியாயமாக ஒரு ப்ராப்பர்ட்டியை பிடிங்கிட்டு இதை விற்று இதில் பாதியை ஒரு கொண்டாந்து கொடுக்குறாராம். இவன் நாளைக்கு உசுரோடு இருப்பான்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது இவனுக்கு? இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது அநியாயமாக பிடுங்கினதுக்கு வச்சதுலாம் இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் முன்னாடி காலங்களில் நடந்திருக்கும். இன்றைக்கி ராத்திரி போன உடனே அதை கொண்டு போய் எங்கெங்கே செட்டில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடும். ஆண்டவர் உன்னை மேன்மையான இடத்துல கர்த்தர் வைப்பார். அப்போது மனுஷருடைய கண்ணீர், மனுஷருடைய வேதனை, மனுஷருடைய அங்கலாய்ப்பு நம்மளை ஒரு காலம் சும்மா விடாது.
ஆகவே இந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விரவையான சகோதரி திடீர்னு குடும்பத்தில் நல்லா இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து திடுத்துப்புன்னு வெளியே போகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிளப்பி விட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு மருமகாவா ரொம்ப அழுதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? அவர் விதவைகளுக்கு என்ன ஏற்படுத்துகிறாராம்? வீடு வாசல் ஏற்படுத்தி ஒரே பையனை கூட்டிகிட்டு கண்ணீரோடு கவலையோடு அப்படியே அந்த பொட்டி சட்டி முட்டி சாமானுங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு வெளியில் வந்தா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே வருஷத்துக்குள்ளே கர்த்தர் அவளை ஒரு புது வீடு வாங்க வச்சு அந்த ஒரே மகனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்க கர்த்தருக்கு கிருபை கொடுத்தார். அவன் அப்படியே மலைச்சி போய் நின்ட்டான். அத்தனைக்கும் சூப்பர் பெட்ரூம் போட்ட அப்பார்ட்மெண்ட் வீடு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறவருங்க? நன்மையான காரியங்களை செய்கிற ஆண்டவர், நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய கரத்தில் நம்மளை இந்த கால வேளையில் அர்ப்பணித்து நாம் எல்லாரும் நம்மை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மண்பாண்டம் கர்த்தாவே, எங்களை நீர் கிருபையாய் மன்னிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய இரத்தத்தின் வல்லமையின் மத்தியஸ்தம் எங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிறது ஆண்டவரே. நாங்கள் உமக்கு முன்பாக செய்த குற்றங்களை, காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். எங்களை நீ தனிப்பட்ட விதமாய் மன்னியும், குடும்பமாய் மன்னியும். எங்களுக்கு சமாதானம் அருளும், சந்தோஷம் அருளும், விடுதலை அருளும். நம்முடைய கரத்திலிருந்து சகாயம் பிறக்கப்படுவது வருவதாக எங்களை இந்த காலவேளையில் நீர் ஆசீர்வதித்து நடத்தும். உம்முடைய இரத்தத்தின் கோட்டைக்குள்ளே நீர் எங்களை மூடி மறைத்து கொள்ளும். உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். காத்து கொள்ளும், பலப்படுத்தும். தொடர்ந்து நடக்கிற ஆராதனைகளிலே தேவன் கிருபை இருந்து எங்களை காப்பதாக இயேசு கிறிஸ்துவின் திருநல் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன்.